வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு, அதாவது எமது நிறுவனர் MD கனகாம்பாள் தலைமையின் கீழ் நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் இரு கரம் கூப்பி வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்தையை வழங்க நம்முடைய ஜோதிட யோகேஸ்வர லிங்கம் ஐயா அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து வருகின்றார். கடவுள் வாழ்த்து பாட அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கஜானனம் பூதகணாபிசேவிதம் பவித்த ஜம்போ பலசார வச்சிதம் உமாசனம் விநாசகாரணம் விக்னேஸ்வர பாத பங்கஜம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் இயற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் ஞானானந்தமயம் தேவம் திருமலஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவர் முபாஸ்மகே. ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ஜெய ராம. ஓம் சூர்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பயச்ச ராகவே கேதுவே நமோ நமः. ஓம் சுவாமி சரணமையப்பா, ஓம் சுவாமி சரணமையப்பா, ஓம் சுவாமி சரணமையப்பா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக, அதாவது நமது நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் இங்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்வை கண்டு ரசிக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் மற்றும் ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் வழியாக கண்டுகளிக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் பயன்படும் விதமாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஜோதிட டிப்ஸ் ஒன்று வழங்கப்பட்டு வருகிறது. அத்தகைய வகையில் இன்றைய ஜோதிட டிப்ஸை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த ஜோதிட தென்றல் தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். அனைவருக்கும் மனைய நமஸ்காரம். அடியன் திருப்பூர் தனம் தண்டபாணி. மண்ணை தோண்டினால் புதையல், ஜோதிடத்தை தேடினால் விடியல். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் நாளொரு ஜோதிட டிப்ஸ். இன்றைய டிப்ஸ், அதாவது திருமண தடை நீங்க. பெண்கள் தொடர்ச்சியாக 9 செவ்வாய்க்கிழமை, ஆண்கள் தொடர்ச்சியாக 9 வெள்ளிக்கிழமை கருப்பு திராட்சை பழத்தை தானம் கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்புரை. அதாவது நமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வு பார்த்தோம்னா, ஒவ்வொரு நாளும் அந்த நட்சத்திர சுடர்மணி நிகழ்வு ஒரு சிறப்புமிக்க, அதாவது சிறப்புமிக்க அனுபவமிக்க திறமைசாலிகள் என்று சொல்லக்கூடிய அளவில் தான் குருமார்கள் வருகை புரிந்து தங்களுடைய ஜோதிடத்தில் ஏற்பட்டக்கூடிய அனுபவங்களையும் தங்களுடைய கருத்துக்களையும் மற்றும் ஜோதிட நுட்பங்களையும் இங்கு அனைவரும் பயன்படும் விதமாக இங்கு பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய வகையில் இன்று நம்மிடையே வருகை புரிந்திருப்பவர் யார் என்று பார்த்தோம்னா, சேலம் சேர்ந்த ஜோதிடர் சுகர்நாடி அம்மையார் அவர்கள், கோமதி மகேஷ் சர்மா அவர்கள் இன்று நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய சிறப்புரை ஆற்றுவதற்கு முன்பாக அவரை பற்றிய சிறு கருத்துக்களை இங்கு பதிவிட இருக்கிறேன். அப்படி இவர் பார்த்தோம் அப்படின்னா, ஜோதிடம், அதாவது ஜோதிட சிரோன்மணி என்று அழைக்கக்கூடிய இவர் சுகர்நாடி ஜோதிடத்தில் ஒரு சிறந்த ஒரு ஆசனாகவும் இருந்து வந்து கொண்டிருக்கிறார். சுகர்நாடியில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த 3ஆம் பாக சூட்ச ரசங்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம இடையே வருகை புரிந்து நம்ம குழுவில் ஒரு சிறப்புரை ஆற்றியிருக்கிறார். அந்த வகையில் இவர் சுகர்நாடி முறையில் ஜாதகங்களை ஆய்வு செய்வதும் பலன் சொல்வதும் மற்றும் வகுப்பில் பாடங்களை சொல்லிக் கொடுப்பதும் பார்த்தீங்கன்னா இவர்கள் திறமைசாலியாக தேர்ச்சி பெற்றவராக இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது தன்னுடைய முழு நேர வேலைப்பாடுகளையும் அந்த வகையில் நடத்தி கொண்டு வருகிறார். அதே இதுல இந்த சுகர்நாடி அப்படிங்கிறதுல மிகவும் அனுபவம் மிக்கவர் என்றும் சொல்லலாம். இவரது தாயார் லட்சுமி அம்மையார் அவர்கள், இவரது தந்தையார் சிவராஜ் ஐயா அவர்கள் ஆவார்கள். இவர்கள் தங்களுடைய ஜோதிட கலையை பயின்ற குருமார்கள் யார் யார் என்று பார்த்தோம் அப்படின்னா, சுகர்நாடி சக்கரவர்த்தி என்று அழைக்கக்கூடிய சேலம் ஜாகிரெட்டிப்பாளையத்தை சேர்ந்த விஜயன் ஐயா அவர்கள் தான் இவருடைய ஆசான குருவாக திகழ்கிறார். இவருடைய சிஷியராக இருந்துதான் இவர் அதே துறையில் இப்பொழுது ஆசிரியராகவும் இருந்து பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறார். மேலும் இவருடைய பாட்டன், தாத்தா, தந்தை அப்படின்னு பரம்பரை சொல்லணும்னு சொல்லிட்டீங்களா, அந்த வகையில் ஒரு பாரம்பரிய ஒரு ஜோதிடராகவே இவர்கள் குடும்பத்தின் மூலமாக வந்து கொண்டிருக்கிறார். கோமதி மகேஷ் அம்மார் அவர்கள்
4வது தலைமுறையாக இந்த ஜோதிட துறையில் அவர்கள் குடும்பத்தில் வந்து நியமனமாகி இருக்கிறார்கள். ஜோதிடத்தில் வந்து சிறந்து வளர்ந்து கூடிய இந்த கோமதி ரமேஷ் அம்மா அவர்கள் பல கருத்தரங்குகளாகட்டும் மாநாடுகளிலாகட்டும் பங்கேற்று சிறந்த பேச்சாளராகவும் திகழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அத்தகைய சிம்ம குரல் கொண்ட நம்மளுடைய அம்மாவாக இருந்து தன்னுடைய குரல் வளத்தினால வந்து அனைவரும் கவரக்கூடியவராகவும் இருந்து வருகிறார். இத்தகைய சிறப்பு மிக்க வந்து அம்மையார் அவர்கள் தான் இன்று நம்முடைய வந்து வருகை புரிந்து நமக்கு வந்து சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார்கள். இவர்கள் இன்றைய என்ன தலைப்பில் நம்முடைய சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம்னா, இந்த சுகர் நாடி முறையில் குருவினுடைய சூட்சமங்கள் அப்படின்ற தலைப்புல தான் வந்து இன்றைக்கு நமக்கு வந்து சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார்கள். ஆக வந்து இது அறிவிப்புல கொட்டக்கூடிய இவர்களுடைய சிறப்புரையை வந்து நம்ம வந்து அனைவரும் கவனித்து நமக்கு தேவையான பலன்கள் முழுவதுமாக கிரகித்துக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு, தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாகவும் மற்றும் கூடியிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்கள் சார்பாகவும் ஆஸ்ட்ரோ கோமதி மகேஷ் அம்மையா அவர்களே வருகை என வரவேற்று இன்றைய தலைப்பான அதாவது சுகர் நாடியில் குரு நின்ற பாவகத்தின் சூட்சமங்கள், குருவினுடைய சூட்சமங்களை பற்றி சிறப்புரையாற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வருக சிறப்புரையாற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்கம்மா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பான வரவேற்புரை கேட்க இருக்கு. மிக சிறப்பான வரவேற்புரை அளித்தமைக்கு மிக்க நன்றி. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக நட்சத்திர சுடன்மணி நிகழ்ச்சி தினம்தோறும் ரொம்ப சிறப்பா நம்ம மஞ்சுளா மேடமும் மற்றும் தண்டபாணி சார் மற்றும் வாழ்த்துறை வணங்கிய ஐயா அவர்களுக்கும் நிறுவனத்தின் உயர் திரு கனகாம்மாள் அம்மா அவர்களுக்கும் வந்து பாத்தீங்களா மிக்க ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்னங்களா இருந்தாலும் சரி அவங்களுடைய பணிக்கு நம்ம எப்பவுமே ஒரு வாழ்த்து சொல்லணும், ஊக்கப்படுத்தணும் ஒரு ஊக்க ஆக்கமா நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணுங்கிறதா நம்மளுடைய கோட்பாடு. 114வது நட்சத்திர சுடர்மணி நிகழ்வுல சுகர்நாடி முறையில வந்து பாத்தீங்களா குரு பகவானுடைய சிறப்புகள், குரு பகவான் பாத்தீங்களா என்னென்ன பலம் எப்படி பலவீனமா இருக்காரு அப்படிங்கிற ஒவ்வொருத்துக்குமே நம்ம வந்து பாத்தீங்களா சிறப்பான விதி கொண்டு நம்ம பார்க்கலாம். அதே போல இன்னைக்கு ஜூம் மீட்டிங்ல கலந்திருக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் குருமார்களுக்கும் எங்கள் ஆசிரியர் உயர் திரு விஜயநய்யா அவர்களுக்கும் நாங்க சுகர் நாடி குழுன்னு வச்சிருக்கோம், அந்த குழுவில் பயணிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பில் பயணிக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே இனிய இரவு வணக்கம். நம்ம சப்ஜெக்டுக்கு போயிடலாம். மேடம் வந்து பாத்தீங்களா குரு பகவானை பத்தி பேசுங்க மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம குரு பகவானை பத்தி பேசினாவே என்ன நம்மளுக்கு ரொம்ப ஒரு குஷி, ரொம்ப அழகா பேசலாம். சரி, குரு பகவானுடைய நம்ம பொதுவான ஒவ்வொரு கிரகனுக்குமே வந்து பாத்தீங்களா பாவகத்துவம் காரகத்துவம் அடிப்படையில ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்களா காரகமும் பாவகமும் வந்து பாத்தீங்களா ரொம்ப முக்கியம். குரு பகவானினுடைய பொதுவான குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குரு பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோமாவே முதல்ல மதிப்பு மரியாதை தெய்வ நம்பிக்கை மதிப்பு மரியாதை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு பொறுமை, மனித நேயம், ஒழுக்கத்துக்கு அதிபதி உயர்ந்த கிரகமே குரு பகவான் தான். பக்தி பொறுமையா ஒரு விஷயத்த பொறுமையா கையாளக்கூடிய திறமை வந்து குரு பகவானுக்கு மிஞ்சியவர் யாருமே கிடையாது. அப்படி ஒரு பொறுமைசாலி குரு பகவான். பண்பாடு, கலாச்சாரம், இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்களா அவருடைய குணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கிரகங்கள்ல காரக தொழிலா நம்ம என்னென்ன சொல்லலாம் குரு பகவானுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோமா, ஜோதிடம் சார், ஜோதிடத்துக்கு முதன்மையான முக்கியமான பங்கு குரு பகவானுக்கு அதிக பங்கு உண்டுங்க சார், அதிக பங்கு உண்டு. அதே மாதிரி கல்வி அமைச்சர், ஆசிரியர்கள், கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்துறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாருடைய ஜாதகத்திலையும் பாருங்க குரு பகவான் ரொம்ப சிறப்பா இருப்பாரு, இல்லைன்னா அந்த துறையில இங்க போகவே முடியாது. அதே மாதிரி நீதித்துறை வழக்கறிஞர், வங்கி மேலாளர், பேங்க் மேனேஜர், நீதித்துறை, ஆன்மீகம், நிர்வாக பொறுப்பில் உள்ள உத்தியோகத்துக்கு எல்லாமே குரு பகவானுடைய பங்கு ரொம்ப அதிகம். தலைமை வகிக்கும் பதவி, தலைமை வழி நடத்துதல், வழிகாட்டுதல், இதுக்கு எல்லாமே குரு பகவானுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அறநிலையத்துறையில
வேலையில இருந்தாலும் அவங்களுக்கு குரு பகவான் பலமா இருக்கும். மத போதகர்கள், யோகாசன பயிற்சியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்களா குரு பகவான் ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்ம எடுத்துக்கலாங்க சார். குரு பகவானுக்கு நிறைய நம்ம காரகத்துவங்கள் இன்னும் சொல்லிட்டே போலாம். நான் கொஞ்சம் மட்டும் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பாருங்க, குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சுபத்துவமான, ரொம்ப ஒரு பொறுமை, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்மளுக்கு கிரகம் தான் அவர். குரு பார்த்தால் கோடி குற்றமும் விலகும் நம்மளுக்கு ஜோதிட முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குருவோட சேர்ந்த கிரகங்கள் மிக சிறப்பான யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். குருவும் சூரியன் ஒரு இடத்துல நம்மளுக்கு சேர்ந்துச்சுன்னா அது வந்து சிவராஜ் யோகம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். குருவும் சந்திரனும் சேர்ந்துருச்சுன்னா கஜ கேசரி யோகம்னும், குருவும் செவ்வாயும் சேர்ந்துச்சுன்னா குரு மங்கள யோகம்னும், குருவும் ராகுவும் சேர்ந்துச்சுன்னா குரு சண்டாள யோகம் அப்படின்னும், குருவும் கேதுவும் சேர்ந்துச்சுன்னா கேல யோகம் என்றும், குருவும் சனி பகவானும் சேர்ந்துச்சுன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு நம்மளுக்கு முன்னோர்கள் நிறைய பழைய நூல்கள்ல இருந்து இப்ப வர நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்கள் முதல் கொண்டு நாம மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது முதல் கொண்டு இதை நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். நம்மளுக்கு குரு பகவான் எடுத்துக்கிட்டோமாங்க சார், தலைமை பதவி, தலைமை பதவியில் இருக்கிற எல்லாருக்குமே குரு பகவான் ரொம்ப நல்லா இருக்கணும். தலைமை பதவி வகிக்கணும், தலைமை இடத்துக்கு போகணும்னாவே அதுக்கு குரு பகவான் நல்லா இருந்தா தான் போக முடியும். தலைமை பதவி, பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து தலைவர், புராண நூல்கள், நூல்கள் எல்லாமே புராண பழமையான நூல்கள் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா, இதிகாச சாஸ்திரம் அறிந்தவர்கள், கோவிலில் திருப்பணிகள் செய்வார்கள், ஆசீர்வாதம் அளிக்கும் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே குரு பலமா இருக்கும். அதே மாதிரி பாருங்க சார், நம்மளுக்கு குரு வந்து ஒரு ஜாதகத்துல பலமா இருந்தாவே புண்ணிய ஆத்மா அப்படின்னு எங்க ஆசிரியர் சொல்லி கொடுப்பாரு. குரு ஒரு ஜாதகத்துல பலமா இருந்துச்சுன்னா அந்த அந்த ஆத்மா வந்து புண்ணியம் செய்த ஆத்மாவாம். அப்படின்னா குருக்கு பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய வசதியான ஒரு பதவியை கொடுத்திருக்கிறாங்க. புண்ணியம் செய்த ஆத்மான்னு சொல்லுவாங்க. குரு என்பது ஜீவன், சுக்கிரன் என்பது ஜீவி. குரு என்பது ஜீவன்கிறது ஆண் கிரகம். ஒரு ஜாதகத்துல ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் குரு என்பது ஜீவன், ஆண் கிரகம். சுக்கிரன் என்பது ஜீவி, பெண் கிரகம். இது ரெண்டும் பலமா இருக்கணுங்கிறது நம்மளுக்கு அடிப்படைதான். சரிங்க சார். அடுத்து குருவும் கேதுவும் நம்மளுக்கு ஒரு ஜாதகத்துல சேர்ந்து 12 பாவத்துல இருந்தாலும் சரி, அல்லது அதை விட சிறப்பா நம்ம சொல்லணும்னா குருவுக்கு 5-9 கேது இருந்தாலும் சரி, கேதுக்கு 5-9 குரு இருந்தாலும் சரி, பலர் மதிக்கத்தக்க மனிதர். அவர் எந்த துறையில இருந்தாலும் சரி, என்ன பதவியில இருந்தாலும் சரி, அவருக்குன்னு அந்த ஊர்ல பேர் புகழ் மதிப்பு மரியாதை இருக்கும். ஈஸ்வரி மேம் மியூட் போடுங்க. இருந்தாலும் ஈஸ்வரி மேம், கோபிராமமுத்தையா மியூட் போடுங்க. ஈஸ்வரி மேம் மியூட் போடுங்க. கேது இருந்தாலும், கேதுக்கு 5-9 குரு இருந்தாலும் சரிங்க சார், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, பலர் மதிக்கத்தக்க மனிதராக அந்த அவருடைய பேர் சொன்னாவே அந்த ஊர்ல தெரியும். அப்படி ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. குருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீவன், நல்ல மதிப்பு, நல்ல ஒரு போதனை, வழிகாட்டுதல். கேது என்பது அறிவு, ஞானம், ஒழுக்கம், இறை அன்பு போதித்தல். இது எல்லாமே வந்து கேதுக்கு உண்டான காரகம். இந்த 2 கிரகமும் 1-9 இருக்கிறப்ப பலர் மதிக்கத்தக்க மனிதரா வாழ்வாங்க. அந்த ஊர்ல அவருடைய பேர் புகழ் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்குங்க சார். நம்மளுக்கு ஒரு ஜாதகத்துல என்ன கிரகம் வலிமையா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு லக்னம் வலிமையா இருக்கணும் சார். லக்னம் நம்ம போடுற லக்ன புள்ளி வலிமையா இருக்கணும், லக்னாதிபதி வலிமையா இருக்கணும், ராசி அதிபதி வலிமையா இருக்கணும். இவர்களுடன் குரு என்பது அறிவுக்காரகன், புதன் என்பது புத்திக்காரகன், சந்திரன் என்பது மனதுக்காரகன், லக்ன புள்ளி நின்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, ராசி அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி. இவர்களுடன் குரு, புதன், சந்திரன் பலமா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான மனிதர். அவரை யாருமே வழி நடத்தணும்னு அவசியமே இல்லை. அவரு இன்னும் 100 பேருக்கு வழிகாமிப்பாரு. அவர் இன்னும் 100 பேத்துக்கு வழிகாமிப்பாரு, வழி நடத்துவாரு. எல்லா விஷயத்தையும் படிச்சு தெரிஞ்சு உள்வாங்கி ஒரு சிறந்த மேதையா இருப்பாரு. அந்த குருவுக்கும் புதனுக்கும் சந்திரன் ஒரு கிரகத்தோட ஒரு கிரகம் இணைகிறப்ப இன்னும் நம்மளுக்கு கூடுதல் பலன் நம்ம எடுத்துக்கலாம் சார். அதே மாதிரி சார், லக்னத்துக்கு 2ஆம் இடம் தான் நம்ம பேச்சுடைய ஆற்றல். 2ஆம் பாவம் தான் வாக்கு ஸ்தானாதிபதி. லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் புதனும், இவர்களுடன் குருவும்
லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் புதனும் இவர்களுடன் குருவும் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றாவே அந்த குழந்தைங்க நல்லா படிப்பாங்க சார். குரு என்ன நம்மளுக்கு குழந்தை புத்திர காரகன் குரு. கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்சம் பெற்றுச்சுன்னா அந்த குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. ஆட்சி உச்சம் பெறணும். கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்சம் பெறணும். புத்திக்காரன் இல்லையா நம்மளுக்கு. அப்பங்கிறப்ப கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்சம் பெறப்ப 2ஆம் இடமான பொருளாதாரமும் சிறப்பா இருக்கும். பொன் பொருள் எல்லாமே சிறப்பா இருக்கும் சார். குரு என்பது அறிவு ஞானம் இல்லையா. புதன் என்பது புத்திசாலித்தனம், கல்வி, ஜோதிடம், வித்தை, இளவரசன். குரு செல்வத்திற்கு காரகனாகவும் புதன் கணிதத்திற்கு காரகனாகவும் அந்த ஜாதகத்துல தனித்துவமா சிந்தனை பாத்தீங்களா ரொம்ப சிறப்பா இருக்கும். அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாத்தீங்களா ஒரு மாறுபட்ட நிலையில இருக்கும். மாறுபாடுனா ஒரு ஒரு எல்லாருமே ஒரு வியந்து பார்க்கிற அளவுக்கு எங்களுடைய நடவடிக்கைகள், எங்களுடைய செயல்பாடுகள், தொழில் திறமை, பேச்சு திறமையாகட்டும், அவங்களுடைய உத்தியோகம் ஆகட்டும், எல்லாமே நம்ம கவனிச்சு உத்து பார்க்கிற அளவுக்கு அதனுடைய விஷயங்களை இங்க செய்வாங்க. அதுதான் தனித்துவம், தனித்திறமை நம்ம சொல்லுவோம். தனித்துவங்கிறது அதுதான். அந்த புதனுங்கிறது புத்திசாலித்தனம், கல்வி, அறிவு அதோட சேர்றப்ப நம்மளுக்கு புதன் கணிதத்துக்கு திறமை. இது எல்லா கிரகமும் குருங்கிறது செல்வத்துக்கு அதிபதி இல்லையா. இப்படி கிரகங்கள் எல்லாமே லக்னம் பலம் பெற்று 2ஆம் பாவமும் பலம் பெறப்ப அந்த காரகம் பாத்தீங்களா ரொம்ப சிறப்பாகும். தான் படிச்ச கத்துக்கிட்ட கலையின் மூலமும், தான் அறிவு அனுபவ புத்தகத்தின் மூலம், கல்வியின் மூலம் கத்துக்கிட்ட கலைகள் மூலமும் புதிய புதிய விஷயத்த படிச்சுக்கிட்டே இருப்பாரு. புதிய புதிய விஷயத்த கண்டுபிடிச்சுட்டே இருப்பாரு, படிச்சுக்கிட்டே இருப்பாரு. அது மாணவர்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. 4 பேருக்கு பயனுள்ளதா இருக்கட்டும்னு சொல்லிட்டு புது நலத்துண்டு அதிகமா இருக்கும் சார். எதுவுமே எளிதில் புரிஞ்சுக்குவாங்க. அந்த புத்தி சாதுர்ணியம் பாத்தீங்களா அந்த புதனுக்கும் குருவுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்படி இருக்கிற ஜாதகர் எல்லாம் பாருங்க கல்வித்துறையில இருப்பாங்க, டீச்சிங் லைன்ல இருப்பாங்க, டிஎன்பி எக்ஸாம் கோச்சிங் சென்டர்ல எல்லாம் பாருங்க இவங்கதான் அப்படி இருப்பாங்க. ஆசிரியர்கள், ஜோதிட ஆசிரியர்கள், குருமார்கள் எடுத்துக்காங்க. புதிய புதிய விதிமுறைகள். அது ஜோதிடத்துல நம்மளுக்கு பல முறைகள் இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு வித்தியாசப்படுது இல்லையா. எந்த முறையில சொன்னாலும் ஜோதிடம் ரொம்ப சரியாதான் இருக்கும். இருந்தாலும் அவரவருக்குன்னு ஒரு முறை வச்சு, அவரவருக்குன்னு ஒரு ஃபார்முலா வச்சு அந்த முறையில ஜோதிடம் பாக்குறது, மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கறது, மாணவர்களை உருவாக்குதல், இது போன்ற செயல் திட்டங்கள் எல்லாமே பாத்தீங்களா ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுக்கு லக்னம் பலமா இருக்கணும். 2ஆம் இடம் வாக்கு ஸ்தானாதிபதி பலமா இருக்கணும். இவர்களுடன் புதனும் குருவும் ரொம்ப சிறப்பா இருக்கணும். அப்படிங்கறதா நம்மளுடைய பண்டமண்டல் விதிமுறை. நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தை நம்ம இதை பார்க்கலாம் சார். குரு ஒரு ஜாதகத்துல எந்த அளவுக்கு பலம் பெற்றால் என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகம் ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. 24/2/1948 24/2/1948 2:48 PM. லக்னம் மிதுன லக்னம். நான் பிறந்த தேதி சொன்னப்பவே ஜோதிட குருமார்கள், ஜோதிட நண்பர்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க யாருடைய ஜாதகம்ட்டு. இந்த ஜாதகம் நம் நாட்டின் முதலமைச்சராக பதவியில் இருந்து காலமான செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய ஜாதகம். லக்னம் மிதுன லக்னம். லக்னத்துக்கு 2ல சனி பகவான், லக்னத்துக்கு 3ல செவ்வாய் சந்திரன், லக்னத்துக்கு 5ல கேது பகவான், லக்னத்துக்கு 7ல குரு பகவான், 9ல சூரியனும் புதனும், 10ல கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க மேடம். ஓகே சார். வாசிக்கிட்டோமா? டேட் ஆஃப் பர்த் வாசிக்கிற பாருங்க. 24/2/1948 சார். 24/2/1948 2:48 PM போட்டுக்கோங்க சார். மிதுன லக்னம். ஜெயலலிதா அம்மா அவர்கள் பாத்தீங்களா மிதுன லக்னம். லக்னத்துக்கு 2ல சனி பகவான், லக்னத்துக்கு 3ல செவ்வாயும் சந்திரனும், லக்னத்துக்கு 5ல கேது பகவான், லக்னத்துக்கு 7ல குரு பகவான், லக்னத்துக்கு 9ல சூரியனும் புதனும், லக்னத்துக்கு 10ல சுக்கிரன், 11ல ராகு பகவான். இது ராசியில் உள்ள கிரகம்.
இதை சுத்தி நவாம்சத்துல கிரகம் போட்டுக்கோங்க. கிரகம் ஏன் போடணும் அப்படின்னு நவாம்சத்துல அப்படின்னா, ஒரு கிரகம் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கு, அது பலமா இருந்தால் என்ன பலனை கொடுக்கும், அது பலவீனப்பட்டால் எது மாதிரி தடை தாமதம் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த சுகர் நாடியோடைய சிறப்பு சூட்சமே. இதை சுத்தி நவாம்சத்துல கிரகம் போட்டுக்கோங்க. நவாம்சத்துல மேஷ லக்னம் போட்டுக்கோங்க. நவாம்சத்துல மேஷ லக்னம், செவ்வாய் குரு மேஷத்துல, ரிஷபத்துல கேது பகவான், மிதுனத்துல சந்திரன், துலாம்ல புதன், விருச்சிகத்துல ராகு பகவான், மகரத்துல சூரியனும் சுக்கரனும், கும்பத்துல சனி பகவான். இப்படி நவாம்சத்துல கிரகம் சுத்தி போட்டுக்கிட்டீங்களா, ஒரு கிரகம் யாருடைய நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கறத ரொம்ப ஈஸியா நம்ம பாத்துக்கலாம். சரி, எங்க சுகர் நாடியில நாங்க எதுவுமே வந்து பாத்தீங்களா ஆராய்ச்சி, நம்மளுக்கு வந்து ஆராய்ச்சி தான், ஆய்வு தான். ஆய்வின் அடிப்படையில தான் பண்டமண்டல் விதிகள் எல்லாமே நாங்க சொல்ற விதிமுறை, நாங்க பேசுறது, மேடையில பேசுறதா இருந்தாலும் சரி, யூடியூப்ல பேசுறதா இருந்தாலும் சரி, கருத்தரங்கத்துல பேசுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஆய்வு ஜாதகம் கொடுத்தோமா அதை படிக்கிற மாணவர்களுக்கும் நடைமுறையில வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரகம் இங்க இருந்ததுனால இந்த அளவுக்கு பலம் அப்படிங்கறத எங்களுக்கு ஈஸியா உள்வாங்க முடியும். அப்ப ஒரு ஆய்வு ஜாதகத்தோட நம்ம கொடுத்தோமா அது படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கறதா நம்மளுடைய வழிகாட்டுதல். மிதுன லக்னம், நாங்க சுகர் நாடியில பண்டமண்டல் விதியே இதுதாங்க சார். லக்னம் நின்ற நட்சத்திரம் ரொம்ப பலமா இருக்கணும், அதுதான் முதல்ல. அது லக்னம் நின்ற நட்சத்திரம் பலமா இருந்தாதான் என்ன விஷயத்தை கொடுத்தாலும் நீங்க ரொம்ப சிறப்பா கையாள முடியும். அதுக்கு அந்த லக்னம் தான் அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். லக்ன புள்ளி பாருங்க, ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து பாத்தீங்களா லக்ன புள்ளி குருக்கால். மிதுன லக்னம், லக்ன புள்ளி புனர்பூசம் 1ஆம் பாதத்துல இருந்து பாருங்க, லக்ன புள்ளி குருக்கால். அந்த குரு வந்து பாத்தீங்களா லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துல ஆட்சி பெற்றிருக்கிறாரு. அந்த குரு பகவான் லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துல ஆட்சி பெற்று லக்னத்தை பார்க்கிறார். லக்ன புள்ளி குருக்கால், குரு லக்னத்துக்கு 7ல ஆட்சி பெற்ற நிலையில இருக்காரு. அவரு கேது கால்ல இருக்காரு பாருங்க, அவரு குரு நின்றது கேது கால்ல இருக்காரு. கேது நின்றது லக்னத்துக்கு 5ல, குரு கால்ல இருக்காரு. குருவும் கேதுவும் நட்சத்திர பரிவர்த்தனை. ஜெயலலிதா அம்மா அவர்களின் ஜாதகத்துல குருவும் கேதுவும் நட்சத்திர பரிவர்த்தனை. அது மட்டுமா, லக்ன புள்ளி லக்னாதிபதி பாருங்க புதன், லக்னாதிபதி புதன். புதன் யார் கால்ல இருக்காரு பாருங்க, லக்னத்துக்கு 9ல இருக்குது. புதன் என்றது செவ்வாய்க்கால். அந்த செவ்வாய் பாருங்க லக்னத்துக்கு 5ஆம் லக்னத்துக்கு 3ஆம் பாவத்துல அரண்மனை ராசி. அரண்மனை ராசினால்தான் இவங்க அரசாங்கம் அரசியல்ல அவ்வளவு ஒரு பேர் புகழோட இருந்தாங்க. செவ்வாய் 3ஆம் இடம். 3ஆம் இடம் நம்மளுக்கு என்ன, தைரியம், வீரியம், துணிச்சல், தைரியம், பராக்கரம், கம்பீரம். அந்த அம்மா போல ஒரு ஆளுமை வந்து பாத்தீங்களா யாருமே கிடையாது. அப்படி ஒரு ஆளுமை திறன் படைத்த அந்த அம்மா ரொம்ப சிறப்பா ஆட்சி முறையை நடத்தினாங்க. நிறைய நல திட்டங்கள் வந்து பெண்களுக்காக ஆண்களுக்காக கொண்டாந்துருந்தாங்க. அது மட்டுமா ரொம்ப தைரியமானவங்க, துணிச்சல், ஆளுமை திறன். அந்த 3ஆம் அதிபதி பாருங்க, 3ஆம் அதிபதி 9ஆம் பாவத்துல இருக்காரு. 3ஆம் அதிபதி சூரியன் வந்து பாத்தீங்களா 9ஆம் பாவத்துல ராகு கால். ராகு லக்னத்துக்கு 11ல சுக்கரன் கால்ல. இப்படி கிரகம் எல்லாமே பலமா இருக்குது. லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துல குரு ஆட்சி பெற்று கேது கால் வாங்கினது. அந்த கேது பகவான் வந்து பாத்தீங்களா குரு கால்ல. குரு வந்து பாத்தீங்களா குருவும் நமக்கு கேது வந்து பாத்தீங்களா நட்சத்திர பரிவர்த்தனை. இது பாத்தீங்களா அரண்மனை ராசியில அந்த அம்மாவுக்கு எல்லாமே கிரகம் இருக்கும் பாருங்க. மேஷத்திலையும் கிரகம் இருக்கும். அரண்மனை ராசி நம்மளுக்கு என்னென்ன, மேசம், சிம்மம், தனுசு. இதுல கிரகங்கள் இருந்து பலமா இருந்துச்சுனாவே அரசாங்கம், அரசியல், இது ரெண்டையுமே ரொம்ப ஜொலிப்பாங்க. அவங்களுடைய பேர் வந்து தெரியாதீங்க யாருமே கிடையாது. 10ஆம் பாவத்தில் என்ன கிரகம் உச்சம் பெறுதோ அதுதாங்க சார் தொழில். என் மிதுன லக்னத்திற்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாரு, சுக்கரன். சுக்கரன்களா, சுக்கரன் யாருடைய காலில் இருக்காரு பாருங்க, சுக்கரன் வந்து பாத்தீங்களா புதன் காலில் இருக்காரு. அந்த புதன் 9ல, செவ்வாய் காலில் இருக்காங்க. செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்குது. அந்த அம்மாவை போல இரும்பு பெண்மணி அப்படின்னு பேர் எடுத்தாங்க. அப்படி ஒரு ஆளுமை திறன் வந்து பாத்தீங்களா அந்த அம்மாவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நம் நாட்டை ஆண்ட ஒரு அமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அந்த அம்மா. அப்படி ஒரு ஜாதகத்துல குரு வந்து அதுக்கு காரணம் அந்த லக்ன புள்ளி குருக்கால். குரு ஆட்சி பெற்றதுனால அரசியல்ல அவ்வளவு ஒரு பேர் புகழ்ல இருந்தாங்க. சினிமா துறையில இருந்தாங்க, நாடகத்துறையில இருந்தாங்க, பாட்டு கதை ஆசிரியரா இருந்தாங்க. நிறைய அவங்களுடைய பணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டே போலாம் இல்லையா. நாட்டினுடைய முதலமைச்சரா பதவி
மேடம் இந்த அம்சம் அம்சம் மட்டும் ஒருக்கா சொல்லுங்க. நவாம்சமாங்க சார்? ஆமா சொல்றேன் பாருங்க. மியூட் போட்டுக்கோங்க. மேஷ லக்னம் சார். மேஷ லக்னம், நவாம்ச லக்னம், மேஷ லக்னம். மேஷத்திலே குருவும் செவ்வாயும். மேஷ லக்னம், மேஷத்திலே குருவும் செவ்வாயும் போட்டுக்கோங்க சார். ரிஷபத்துல கேது பகவான் போட்டுக்கோங்க. மிதுனத்துல சந்திரன் போட்டுக்கோங்க. துலாம்ல புதன் போடுங்க. விருச்சிகத்துல ராகு பகவான் போடுங்க. மகரத்துல சூரியன் சுக்கிரன் போடுங்க சார். கும்பத்துல சனி பகவான். லக்னத்தை குரு பார்க்கணும் சார். ஒரு ஜாதகத்துல குரு பலமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து குரு பாருங்க, லக்னத்தையும் பார்ப்பாரு, ராசியும் பார்ப்பாரு. குரு தன்னுடைய 7ஆம் பார்வையா லக்னத்தை பார்ப்பார், குரு தன்னுடைய 9ஆம் பார்வையா ராசியை பார்ப்பார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய சிறப்பு. எத்தனை பேருக்கு இப்படி ஜாதக அமைப்பு இருக்கும் இல்லையா? அதனாலதான் அந்த அம்மா வந்து பாத்தீங்களா அப்படி ஒரு ஆளுமை திறன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததுங்க சார், நாங்க சுகர் நாடியில வந்து பாத்தீங்களா இப்படி நவாம்சம் போட்டாதான் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா நம்மளால சொல்ல முடியும். நவாம்சம் வந்து பாத்தீங்களா ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு முறை. எப்பவுமே நம்மளுக்கு வந்து சுகர் நாடியில வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு என்ன வயது ஓட்டமா இருந்தாலும் திசா புத்திகள் இல்லாமல் ஒரு சில பண்டமண்டல் விதிகள், திசா புத்திக்கு பலன் சொல்லணும். திசா புத்தி இல்லாமலும் கூட சுகர் நாடியில ரொம்ப சூட்சமமா நாங்க பண்டமண்டல் விதிகள் வந்து நிறைய கடைபிடிச்சிட்டு வரோம். ஒரு ஜாதகத்தை பார்த்தோமா, இந்த கிரகம் இந்த ஜாதகருக்கு அப்பா இல்ல, இந்த ஜாதகருக்கு வந்து அம்மா இல்ல, இந்த ஜாதகருக்கு வந்து கலத்திரம் என்பது இல்ல, இந்த ஜாதகருக்கு வந்து புத்திரம் இல்ல அப்படிங்கிறதுக்கு ஆணி அடிச்ச மாதிரி ரொம்ப அழகா விதிமுறை சொல்லலாங்க சார். நீங்க ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. மேஷத்துல அஸ்வினி போட்டுக்கோங்க சார். மேஷத்துல அஸ்வினி போட்டுக்கோங்க. மிதுனத்துல திருவாதிரை போட்டுக்கோங்க. மேஷத்துல அஸ்வினி, மிதுனத்துல திருவாதிரை. மிதுனத்துல திருவாதிரை, சிம்மத்துல மகம். இது வந்து பாத்தீங்கன்னா 2 பாம்பு. 2 பாம்புகளுக்கு இடையில் என்ன கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன் பலனை முழுமையாக இழக்கும். இதுக்கெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாதுங்க சார். 2 பாம்பு, அஸ்வினி கேது என்பது செம்பாம்பு, திருவாதிரை ராகு கரும்பாம்பு. இப்படி 2 பாம்புகளுக்கு இடையில் என்ன கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன் பலனை இழக்கும் அப்படிங்கிறது விதிமுறை. மேஷத்துல அஸ்வினி போட்டுக்கோங்க, மிதுனத்துல திருவாதிரை போட்டுக்கோங்க. சார் மியூட் போட்டுக்கோங்க. என்ன கேள்வி? மிதுனம் டு சிம்மம், சிம்மத்துல மகம் போட்டுக்கோங்க, சிம்மத்துல மகம் போட்டுக்கோங்க. துலாம்ல வந்து பாத்தீங்களா சுவாதி போட்டுக்கோங்க சார். சுவாதி நட்சத்திரம் அது ராகுடைய நட்சத்திரம். சுவாதியில ராகு நட்சத்திரம் வந்து பிளஸ் வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு வந்து தனுஷுல மூல நட்சத்திரம் போட்டுக்கோங்க, மூலம் போட்டுக்கோங்க. தனுஷுல மூலம் டு கும்பத்துல சதயம், கும்பத்துல சதயம் டு மேஷத்துல அஸ்வினி. இப்ப நான் சொல்ற பண்டமண்டல் விதியை கவனிச்சு பாருங்க. மேஷத்துல வந்து அஸ்வினி, மிதுனத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்களா திருவாதிரை. மேஷத்துல இருக்கிற அஸ்வினி வந்து கேது, நம்மளுக்கு மிதுனத்துல இருக்கிற திருவாதிரை வந்து ராகு. இது வந்து 2 பாம்பு, இது வந்து 2 பாம்பு. அப்படியே அடுத்த பேட்டம் வாங்க. மிதுனத்துல இருக்கிற திருவாதிரையும் சிம்மத்துல இருக்கிற மகமும் 2 பாம்பு. சிம்மத்துல இருக்கிற மகமும் துலாம்ல இருக்கிற சுவாதியும் 2 பாம்பு.
சுவாதியில இருக்கிற துலாம்ல இருக்கிற சுவாதியும் தனுஷுல இருக்கிற மூல நட்சத்திரமும் கேது பகவான், இது ராகு பகவான், இது இரண்டும் இரண்டு பாம்பு. தனுஷில் இருக்கிற மூல நட்சத்திரமும் சதயத்தில் இருக்கிற ராகுவும், இது இரண்டும் இரண்டு பாம்பு. சதயத்தில் இருக்கும் ராகுவும் மேஷத்தில் இருக்கும் அஸ்வினியும், இது இரண்டும் இரண்டு பாம்பு. இப்படி இரண்டு பாம்புகளுக்கு இடையில் என்ன கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன் பலனை முழுமையாக இழக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க சார். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப அஸ்வினில நம்மளுக்கு கேது இருக்கு அப்படின்னா, திருவாதிரையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ராகு இருக்காரு அப்படின்னா, அங்க ராகு தான் இருக்கணும்னு கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சூரியன் இருந்து அது திருவாதிரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம்னா அதனுடைய ராகுடைய நட்சத்திரமா தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லைங்களா? அப்ப அந்த நான் சூரியன் இருந்துச்சுன்னா அந்த இடையில பாத்தீங்கன்னா குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அஸ்வினி கிரகம் மேசத்துல அஸ்வினி, திருவாதிரை பாத்தீங்கன்னா சூரியன் இருக்காரு, சூரியன் ராகு கால்ல இருக்காரு. இதற்கு இடையில என்ன இருக்கு, நம்மளுக்கு ரிஷபம் இருக்கு. ரிஷபத்துல குரு பகவான் இருக்காரு அப்படின்னா இரண்டு பாம்புகளுக்கு இடையில் அந்த கிரகம் நம்மளுக்கு புத்திரக்காரகனாகிய குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு புத்திர தோஷம், சந்தான விருத்தி இல்லை, அல்லது குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்து இறந்துரும், அல்லது ஏதாவது நோய்வாய்ப்பற்றும். குழந்தை இல்லைன்னே நீங்க உறுதியா சொல்லலாம் சார், இந்த ஜாதகத்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அப்படி மீறி பிறந்தாலும் மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தையாதான் இருக்கும். அப்படி மீறி குழந்தை பிறந்தாலும் மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தையாதான் இருக்கும். நீங்க 100% அடிச்சு சொல்லலாம். இரண்டு பாம்புகளுக்கு இடையில் என்ன கிரகம் இருந்தாலும், குரு இருந்தால் புத்திர சோகம். இதுவே கலத்திரக்காரகன் சுக்கரன் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல ஆட்சி தானே, ஆட்சி பெற்ற கிரகங்கள் ஓரளவுக்கு பலன் கொடுக்கும். சரி, இதுவே சூரியன் இருந்துச்சுன்னா தந்தைக்கு வளர்ச்சி இல்லைன்னு சொல்லுங்க. இதே சந்திரன் இருந்துச்சுன்னா சந்திரன் அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல பலனாதான் கொடுப்பாரு. புதன் இருந்துச்சுன்னா கல்வி தடைப்படும், தாய்மாமன் இல்லைன்னு சொல்லுங்க. ராகு நம்மளுக்கு ராகு இருக்க மாட்டாரு, கேது இருக்க மாட்டாரு. இப்படி சனி பகவானால இருந்துச்சுன்னா தொழில் இல்லைன்னு சொல்லுங்க, தொழில் இல்லைன்னு சொல்லுங்க. உடல் அங்கத்தில் ஏதாவது ஒரு உச்சம் சொல்லுங்க. இப்படி இரண்டு பாம்புகளுக்கு இடையில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன் பலனை இழக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி. இந்த விதிக்கு ஒரு விதி விலக்கு இருக்கு, இந்த விதிக்கு ஒரு விதி விலக்கு இருக்கு. இப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன், மேஷத்துல கேது பகவான் நம்மளுக்கு திருவாதிரையில ராகுன்னு நாம சொன்னோம் இல்லையா? மிதுனத்துல இருக்கிற ராகுவையும் சிம்மத்துல இருக்கிற ராகுவையும் எடுத்துக்கோங்க சார். இந்த விதிக்கு ஒரு விதி விலக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு விதி விலக்கு கொடுத்துருக்காங்க. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மிதுனத்துல இருக்கிற ராகு இருக்காரு இல்லையா, நம்மளுக்கு சிம்மத்துல இருக்கிற மகம் கேது இருக்குது இல்லையா, இதற்கு இடையில என்னென்ன நட்சத்திரம் நம்மளுக்கு இருக்கு? திருவாதிரைக்கு அடுத்து நம்மளுக்கு குரு பகவானுடைய நட்சத்திரமான புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் நம்மளுக்கு மிதுனத்திலேயே இருக்கு. 4வது பாதம் கடகத்துல இருக்குது இல்லையா? இப்படி குருவுடைய காலில ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா நம்ம சொன்ன அந்த குற்றம் குறை எல்லாமே பொடியாயிடுமா. இன்னொரு முறை சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. இருக்கிற ராகுக்கும் சிம்மத்துல இருக்கிற கேதுக்கும் இடையில பாத்தீங்களா குருவுடைய நட்சத்திரம். குருவுடைய நட்சத்திரம் நம்மளுக்கு என்ன நட்சத்திரம் இருக்காங்க? புனர்பூசம் 1, 2, 3, 4 பாதமும் நம்மளுக்கு மிதுனத்திலையும் கடகத்திலையும் இருக்கு இல்லையா? இப்படி இரண்டு பாம்புகளுக்கு இடையில நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன கிரகம் இருந்தாலும், அப்படி ஒரு குருவுடைய காலில அந்த குரு பகவானுடைய புனர்பூசம் நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த குற்றம் எல்லாமே நீக்கப்படுமா. இப்படியே நீங்க மற்ற கிரகத்துக்கு எல்லாமே எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம வரலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சுவாதி டு மூலம். சுவாதிங்கிறது கரும்பாம்பு, மூலங்கிறது பாத்தீங்கன்னா நட்சத்திரம் நம்மளுக்கு செம்பாம்பு. இதற்கிடையில் நம்மளுக்கு குரு பகவானுடைய நட்சத்திரம் என்னென்ன இருக்கு? விசாகத்துடைய 1, 2, 3 பாதம் இருக்கு. விசாகத்துடைய 4ஆம் பாதம் நம்மளுக்கு விருச்சிகத்துல இருக்குது. இப்படி குருவுடைய கால்ல ஒரு நட்சத்திரம் இருந்துச்சு அப்படின்னா, குருவுடைய காலையே நம்மளுக்கு சூரியன் இருக்காருன்னே வச்சுக்கோங்க, அந்த தந்தைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அந்த தந்தைக்கு பாத்தீங்கன்னா சூரியன் என்பது பிதா காரகன். சூரியன் அந்த குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா அது தப்பிச்சுக்குமோன்னு சொல்லுவார் எங்க ஆசிரியர். குருவுடைய கால் இருக்கிறப்ப அப்படி இரண்டு பாம்புகளால் விழுங்கப்படக்கூடிய நிலையில இருந்தாலும் குரு பகவானுடைய கால் வாங்கும் பட்சத்தில் அந்த கிரகம் தப்பிச்சுக்கும், உயிர் பழைச்சுக்கும், பாதிப்பு அடையாது அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி மற்ற கிரகங்களுக்கு எல்லாமே நீங்க ஆய்வு பண்ணுங்க. இப்ப மூலம் டு சதயம் வரைக்கும் நம்மளுக்கு குருவுடைய நட்சத்திரம் இல்ல, சதயம் டு அஸ்வினி வரைக்கும் வாங்க. அங்க நம்மளுக்கு என்னது, நம்மளுக்கு பாத்தீங்களா
பூரட்டாதியுடைய 1, 2, 3 பாதமும் பூரட்டாதியுடைய 4ஆம் பாதமும் இருக்குது இல்லையா? இது குரு பகவானுடைய நட்சத்திரம். இந்த குரு பகவான் குரு பகவானுடைய காலுல சந்திரன் இருந்துச்சுனாலுமே தாய்க்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். 2 பாம்புகளுக்கு இடையில் அந்த கிரகம் இருந்தால் பாதிக்கும் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அது குருவுடைய காலை இருக்கா, குருவுடைய காலை இருந்துச்சுன்னா அது தப்பிச்சிடுச்சு, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் அந்த விதி விலக்கோட ஆய்வு பண்ணுங்க. விதியை பாருங்க. அந்த விதி விளக்குக்கும் நான் டிப்ஸ் கொடுத்துட்டேன். அந்த விதி விளக்கோட நீங்க ஜோதிட முறையை கையாளுறப்ப ரொம்ப சிறப்பான பலரை வரும் வாடிக்கையாளர்களுக்கு துல்லியமா சொல்லலாம். நம்ம துல்லியமா சொல்லலாம். அந்த குருவுடைய காலில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த குருவுடைய கால் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் பாத்தீங்களா தப்பிச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லுவாரு. குரு மட்டும்தான் பாக்கணுமா? குரு நட்சத்திரம் குரு மட்டும்தான் பாக்கணுமா? குருவுடைய நட்சத்திரத்துல இடையில கிரகம் இருந்துச்சுன்னா அந்த பாம்புகளுக்கு இடையில விழுங்கப்படாது. அப்படி 2 பாம்புகளுக்கு இடையே விழுங்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய கிரகம் கூட அந்த கடைசி தருணத்துல கூட குரு பகவான் காப்பாத்திடுவாரு. புரியுதுங்களா? புரியுது. ஓகே ஓகே. அடுத்த ஜாதகம் ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. ஒரு கட்டம் போட்டுக்கோங்கம்மா. பதினஞ்சு 12/1984 இது ஆண் ஜாதகம். ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. அழகா டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க, பர்த் டைம் எழுதிக்கோங்க. நீங்க பின்னால உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப ஆய்வு பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். 15/12/1984 போட்டுக்கோங்க. 2:30 PM போட்டுக்கோங்க சார். லக்னம் மேஷ லக்னம். லக்னத்துக்கு 2ல ராகு பகவான், லக்னத்துக்கு 5ல சந்திரன். அம்மா பிறந்த இடம் சொல்லீங்க. பிறந்த இடம் சார் சேலம். மேஷ லக்னம், லக்னத்துக்கு 2ல ராகு பகவான், லக்னத்துக்கு 5ல சிம்மத்துல சந்திர பகவான் போட்டுக்கோங்க. லக்னத்துக்கு 7ல சனி பகவான் போட்டுக்கோங்க. லக்னத்துக்கு 8ல புதன் கேது போட்டுக்கோங்க. லக்னத்துக்கு 9ல தனுஷுல சூரியன் குரு பகவான் போட்டுக்கோங்க. லக்னத்துக்கு 10ல செவ்வாய் சுக்கிரன் போட்டுக்கோங்க சார். நவாம்சம் சொல்லலாங்களா? நவாம்சம் தனுஷு லக்னம். இன்னொரு முறை சொல்லுங்க. ராசி ராசியில சொல்றேன் பாருங்க. மேஷ லக்னம். லக்னத்துக்கு 2ல ராகு பகவான், லக்னத்துக்கு 5ல சந்திரன், லக்னத்துக்கு 7ல சனி பகவான், 8ல புதனும் கேதுவும், 9ல சூரியன் குரு, 10ல செவ்வாய் சுக்கிரன்மா. நவாம்சம் சொல்றேன் பாருங்க. நவாம்சம் தனுசு லக்னம். நவாம்சத்துல தனுசு லக்னம் போட்டுக்கோங்க. சந்திரன் அங்கேயே போட்டுக்கோங்க. மகரத்துல ராகு, மீனத்துல புதன், மேசத்துல சூரியன், ரிஷபத்துல சுக்கிரன், மிதுனத்துல சனி பகவான், கடகத்துல கேது, கன்னியில செவ்வாய், விருச்சிகத்துல குரு பகவான்.
இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்களா திருமணம் முடிச்சு 15 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்ல. நம்மளுக்கு குழந்தை ஸ்தானாதிபதி புத்திர ஸ்தானாதிபதி புத்திரக்காரர்கள் வந்து குரு பகவான் தான். பாவத்துல நம்ம 5ஆம் பாவம் எடுத்துக்குவோம். பாவத்துல குழந்தைக்கு உண்டான பாவம் 5ஆம் பாவம், காரக கிரகம் குரு பகவான் இல்லைங்களா. இவருக்கு திருமணம் முடிஞ்சு 15 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்ல. அப்ப என்ன நம்மளுக்கு 5ஆம் பாவம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குது, பிளஸ் நம்மளுக்கு புத்திர காரகனாகிய குரு பகவான் எப்படி பலன் இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஆய்வு செய்யணும் இல்லையா. அப்ப மேஷ லக்னம், இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியன், இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியன் 9ல இருக்காரு. நம்மளுக்கு பொதுவான புத்திரக்காரகன் குரு, அவரும் 9ல இருக்கிறாரு. நிலையில இருக்காரா? யாராவது ஒருத்தர் மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. என்னம்மா கொஸ்டின்? என்ன? மேஷ லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியன், மேஷ அது லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியன், அவர் தனுஷுல 9ல இருக்காரு இந்த லக்னத்துக்கு. ஆமா. பிளஸ் நம்மளுக்கு பொதுவான புத்திரக்காரகன் குரு பகவான். 5ஆம் அதிபதி மட்டும் குழந்தையை கொடுத்துட மாட்டாரு. பொதுவான புத்திரக்காரகன் குரு என்ன நிலையில இருக்காருன்னு நம்ம பார்க்கணும். பொதுவான புத்திரக்காரகன் குரு அவரும் 9ல தான் இருக்காரு. நல்ல நிலையில இருக்காரா? நல்ல ஆட்சியில இருக்காரு. அருமை, ஆட்சியில் இருக்காரு. அருமையான பதில் தான், ஆட்சியில் இருக்காரு. ஆனால் எங்க சுகர் நாடியில நீச ராகுக்கு 6-8ல என்ன கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன் பலனை இழக்கும். இந்த லக்னத்துக்கு குடும்பஸ்தானத்துல ராகு நீச ராகுக்கு 6, 7, 8 என்ன கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன் பலனை இழக்கும். அப்ப இந்த குரு ராகுக்கு எத்தனாம் பாவத்துல இருக்கிறார் பாருங்க, 7ல இருக்காரு. நல்லா சொல்லுங்க. 8ல இருக்காரு. குருவா? புரியல, சொல்லுங்க. குருவும் 8ல இருக்காரு. ரிஷபத்துல இருந்து பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. நீச ராகுக்கு 8ல இருக்காரு. 8. ஆமா, 8ல இருக்காரு. ராகுக்கு 8ல குரு இருக்காருங்களா? 1, 2, 4, 5, 6, 7, 8. ஆமா. பின்னோக்கி வருங்களா பின்னோக்கி வருமா? பின்னோக்கி வரும். அப்ப நீங்க ராகுக்கு குரு எத்தனை பாவத்துல இருக்கிறான்னு பாருங்க. 6ஆம் பாவம். 6 இப்படி 6 அப்படி 8. நீச ராகுக்கு 6ல குரு இருக்காரு. ராகு நம்மளுக்கு பின்னோக்கிதான் பயணம் வருவாரு, சரிங்களா. ராகு கேதுகள் பின்னோக்கிதான் நம்மளுக்கு வரும். அந்த இடத்துல ரிஷபத்துல ராகு நீச ராகுக்கு எந்த ஒரு கிரகமும் நீசமானால், ராகு மட்டும் இல்லைங்க சார், ஒவ்வொரு பாவத்திலையும் நம்மளுக்கு நீச கிரகம் கொடுத்திருக்காங்க, ஆட்சி கிரகமும் கொடுத்திருக்காங்க, உச்ச கிரகமும் கொடுத்திருக்காங்க, சமம் நட்பும் கொடுத்திருக்காங்க. ஆனால் ஒரு நீச கிரகத்துக்கு 6, 8ல என்ன கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன் பலனை இழக்கும். இந்த நீச ராகுக்கு 6ல் 5ஆம் அதிபதி இருக்காரா? சூரியன் இருக்காரு. பிளஸ் பொதுவான புத்திரக்காரகன் குரு வந்துட்டாரா? இருக்காரு. அப்ப ராகுக்கு 6, 8ல வந்து பாத்தீங்களா, குரு வந்து தன்னுடைய பலனை கொடுக்க முடியவில்லை. சூரியனும் 5ஆம் பாவமும் தன் பலனை கொடுக்க முடியவில்லை. அப்ப திருமணம் முடிஞ்சு 15 வருஷம் கழிச்சும் இன்னும் எங்களுக்கு குழந்தை இல்ல. சித்த வைத்தியம் பண்ணி பார்த்துட்டாங்க, டெஸ்ட் பேபி போட்டு பார்த்துட்டாங்க, எல்லா முறையுமே ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஆனா அந்த ஜாதகத்திற்கு புத்திர சந்தான விருத்திங்கிறது மிக மிக குறைவு நம்ம சொல்லிட்டோம், சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த ஜாதகருடைய மனைவியுடைய தங்கச்சிக்கு வந்து பாத்தீங்களா 4 ஆண் குழந்தைகள். அந்த குழந்தையில ஒரு குழந்தை எடுத்து தத்தெடுத்து வளர்க்குறாங்க. இந்த ஜாதகருக்கு இவருடைய டிஎன்ஏல குழந்தை இல்லை. என்ன காரணம்னா நீச ராகுக்கு 6, 8ல் எந்த கிரகம் இருந்தாலும் தன் பலனை இழக்கும். 6ல வந்து பாத்தீங்களா 5ஆம் அதிபதியும் வந்துட்டாரு, பொதுவான புத்திரக்காரகனும் வந்துட்டாரு. அந்த பொதுவான புத்திரக்காரகன் ஆட்சி பெற்றதுனாலதான் அந்த தத்து குழந்தையாவது, இல்லைன்னா அந்த தத்து குழந்தைய அமைஞ்சிருக்காது. அந்த குரு ஆட்சி பெற்றதுக்கு பலன் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா ஒரு தத்து குழந்தை கொடுத்திருக்குது இல்லையா. அந்த குழந்தைய வச்சு வளர்த்தியவங்க சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். எப்பவுமே சார் லக்ன புள்ளி பாருங்க, சூரியனும் நம்மளுக்கு வந்து ராகுக்கு 6ல இருக்காரு.
நம்மளுக்கு வந்து பாத்தீங்களா ஒரு ஜாதகத்தை நம்ம கிட்ட வந்துச்சுன்னா இதுக்கு இத்தனை குழந்தை இருக்குது அப்படின்னு எப்படி நம்ம நிர்ணயம் பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப அழகா பண்டமெண்டல் விதி இருக்குங்க சார். இந்த ஒரு ஜாதகம் நம்ம கிட்ட வருது, அந்த ஜாதகத்துல வந்து 5-6 குழந்தை பாக்கியம் கூட இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல மக்கள் அப்படி குழந்தை பெத்துக்கிறாங்களா? பெத்துக்கிறதுல ஒரு குழந்தை போதும், 2 குழந்தை போதும். இப்பெல்லாம் இருக்கிற பெண்மணிகள் ஒரு குழந்தையே போதும்னு நிறுத்திடுறாங்க இல்லையா? அப்ப ஒரு ஜாதகத்துல குழந்தையுடைய நிர்ணயம் செய்யணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்களா லக்னம் நம்ம லான் போடுறோம் பாத்தீங்களா, அந்த லக்னம் நின்ற நட்சத்திரம் வந்து முதல் குழந்தைய நம்ம எடுத்துக்கணும் சார். லக்னம் நின்ற நட்சத்திரம் வந்து பாத்தீங்களா முதல் குழந்தை. அது ஆண் நட்சத்திரமா இருந்தா ஆண் குழந்தை பிறக்கும், பெண் நட்சத்திரமா இருந்தா பெண் குழந்தை பிறக்கும். அடுத்தது 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 2வது குழந்தை. 9ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3வது குழந்தை. கொஞ்சம் கேட்கலீங்க மேடம், கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ ஒரு ஜாதகம் நம்ம கிட்ட வருது, திருமண பொருத்தத்தையே பெண்கள் கேட்பாங்க, ஆண்கள் கேட்பாங்க. மேடம் இந்த ஜாதகத்துக்கு வந்து புத்திர பாக்கியம் உண்டா? என்னுடைய மூத்தமார்களுக்கு திருமணம் முடிஞ்சு 4 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, என்ன குழந்தை இல்ல. இந்த இந்த பெண் இந்த என்னுடைய பையனுக்கு இந்த ஜாதகத்தை இணைச்சுமா குழந்தை பிறந்துக்குமா? ஆண் குழந்தை பிறக்குமா? பெண் குழந்தை பிறக்குமா? புத்திர பாக்கியம் உண்டா அப்படின்னு கேட்பாங்கல்ல. திருமண பொருத்தத்துக்கு இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க பெற்றோர்கள். அப்ப நம்ம அப்பயே நம்ம எப்படி நம்ம ஜாதகம் பார்க்கணும்? திருமண பொருத்தம் இணைக்கிறப்பயே இந்த விதிமுறையெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் முதல் குழந்தையை கொடுக்கும். லக்ன புள்ளி இந்த ஜாதகத்துல பாருங்க, லக்ன புள்ளி சூரியன் கால். சூரியன் ராகுக்கு 6ல வந்துட்டாரு, அதனால குழந்தையை கொடுக்கல. அடுத்தது 5ஆம் அதிபதி நம்மளுக்கு புத்திரத்துக்கு உண்டான பாவம் இல்லையா? 5ஆம் இடம் தான் நம்மளுக்கு புத்திரத்துக்கு உண்டான பாவம். காரக கிரகம் குரு, பாவகம் 5ஆம் பாவம். 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 2வது குழந்தையை கொடுக்கும். அடுத்ததுங்க சார் 9ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3வது குழந்தையை கொடுக்கும். பொதுவான புத்திரக்காரகன் குரு நின்ற நட்சத்திராதிபதி 4வது குழந்தையை கொடுக்கும். நாங்க சுகர்நாடியில ரொம்ப சூட்சமமா கையாளும் பண்டமெண்டல் விதிகள் இதெல்லாம். சுகர்நாடி ஜோதிட ரகசியம் அப்படின்னு புத்தகத்துல வந்து பாத்தீங்களா நாங்க எழுதியிருக்கிறோம். அந்த புத்தகத்துல இத்தனை விதிமுறையும் பண்டமெண்டல் விதிமுறைகள் அனைத்துமே நாங்க கொடுத்திருக்கிறோம். 4வது பாயிண்ட் சொல்லுங்க. குரு குருங்கிறது நம்ம புத்திர காரகன் இல்லையா? புத்திர குரு நின்ற நட்சத்திராதிபதி வந்து பாத்தீங்கன்னா 4வது குழந்தையை கொடுக்குங்கம்மா. இப்படிதான் குழந்தை வந்து இத்தனை பிறக்கும், இத்தனை பெண் குழந்தை பிறக்கும், இத்தனை குழந்தை பிறக்கும் ஒரு நிர்ணயம் செய்யறதுக்கு இது ஒரு ஷார்ட்டான பண்டமெண்டல் விதி. நிறைய முறைகள் இருக்கு, இந்த முறையை நீங்க பயன்படுத்துங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்க சார். இப்ப லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் பலமா இருக்கணும்னு நம்ம சொல்றோம். லக்னாதிபதி நல்லா இருக்கணும், 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், 9ஆம் அதிபதி நம்மளுக்கு 3வது குழந்தை, பொதுவான புத்திரக்காரங்க 4வது குழந்தை நம்ம சொல்லிட்டோம். இது எல்லாம் பலமா இருந்தாதான் குழந்தை கொடுக்கும். இந்த நின்ற நட்சத்திர புள்ளிகள் எல்லாமே கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று குரு மற்றும் லக்ன சுபர்கள் பார்த்தால் ஆண் குழந்தை பெண் குழந்தை பெத்துப்பாங்க. 2 ஆண் குழந்தையா ஒரு பெண் குழந்தை வேணும்னு 3வது பெத்துப்பாங்க. 2 பெண் குழந்தையா ஒரு ஆண் குழந்தை வேணும்னு பெத்துப்பாங்க. 3 பெண் குழந்தைக்கு அப்புறம் கூட ஒரு ஆண் குழந்தை வேணும்னு பெத்துப்பாங்க. நாம சொன்ன மாதிரி லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம், 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம், 9ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம், பொதுவான புத்திரக்காரகன் குரு நின்ற நட்சத்திரம், இது எல்லாமே நல்லா இருந்தாதான் இப்படி குழந்தை பாக்கியம் வீடு முழுக்க குழந்தைகள் இருக்கும். லக்ன புள்ளி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பொதுவான புத்திரக்காரகன் குரு நின்ற நட்சத்திரம் எல்லாமே கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெறணும் சார். பெற்றால் அது வலிமை. குழந்தைங்கிறது ஒரு தடை தாமதத்தை கொடுக்காது. திருமணம் முடிஞ்சு 1 வருஷம் 2 வருஷத்துல குழந்தை பிறந்துரும். அதாவது திருமண பொருத்தத்தை அப்பயே நீங்க இந்த இணைவை பாத்துக்கணும். குரு கேந்திரத்திலயும் திரிகோணத்திலும் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும் நிச்சயமா. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. திருமண பொருத்தத்தை அப்பயே நீங்க இந்த விதிமுறையாக ஃபாலோ பண்ணிக்கணும்.
ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே கேந்திர திரிகோணத்துக்கெல்லாம் ஆட்சி உச்சம் பெற்ற குழந்தைகளை ரொம்ப சிறப்பா இருக்கும் சார். ஏன் நம்ம லக்னத்துக்கு எவ்வளவு ஒரு வலிமை கொடுக்குறோம் நம்ம சுகர் நாடியில அப்படின்னா, லக்னங்கிறதாங்க சார் ஒரு தரமான ஒரு விதை. நல்ல விதை மண்ணுல போட்டாதான் நல்ல அந்த 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 விதையுடைய வளர்ச்சி சிறப்பா இருக்கும். லக்ன புள்ளி அப்படின்னு நாங்க எடுக்கிறது ஏன் சுகர் நாடியில இவ்வளவு ஒரு ஆணித்தரமா நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, லக்னங்கிறது ஒரு தரமான கடலை கொட்டைங்க சார். நல்ல விதை நம்ம மண்ணுல போட்டாதான் நல்லபடியா முளைக்கும். 5ஆம் அதிபதிங்கிறது வந்து பாத்தீங்களா, அந்த கொட்டை வந்து பாத்தீங்களா நல்ல முளைப்பு வரணும்ல, நல்ல கொட்டை போட்டாதான் நல்ல முளைப்பு வரும். கொட்டை போட்டா, உளுந்து பண்ண கொட்டையை போட்டா நல்லா முளைப்பு வருமா? வராது. அதனால என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் கிடையாது. அப்ப 5ஆம் அதிபதிங்கிறது நல்ல விதையை, நம்ம தரமான விதையை தேர்ந்தெடுத்த மாதிரி நல்ல முளைப்பு முட்டிக்கிட்டு வரும். ஒண்ணு. 9ஆம் அதிபதிங்கிறது வந்து பாத்தீங்களா, அந்த முளைப்பு ஒரு 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 தானியம் நம்ம முளைக்கிற மண்ணில போறோம்னா ரெண்டா உடைஞ்சு வரும். அந்த தானியம் வந்து பாத்தீங்களா இப்படி ரெண்டா உடைஞ்சு ரெண்டு இலை அதுல நம்மளுக்கு வளரும். அப்படி இதுல வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதி வந்து அந்த முளைப்பு ரெண்டா உடைச்சு அதனுடைய செடியினுடைய பாகத்தை வளர்ச்சி கொடுக்கும். இதுல குருவுடைய பங்கு என்ன இருக்கு அப்படின்னா, அந்த கரு அந்த விதையை வந்து நல்லபடியா மண்ணிலிருந்து துளிர வச்சு மேல உற்பத்தி வந்து அழகா அதோட தண்டு வச்சு அழகா 2 லீஃப் கொடுத்து அது அப்படியே பூ பூத்து காய் காய்ச்சி கனி வர பாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குருவுடைய வேலை. அதெல்லாம் பெண்ணுடைய கர்ப்பப்பைங்கிறது பாத்தீங்கன்னா 9ஆம் பாவம் சார். அந்த 9ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா கரு முட்டை சினை முட்டை நம்மளுக்கு பெண்ணுடைய கர்ப்பப்பை இருக்குது. பெண் கர்ப்பப்பையை ஒரு குழந்தையை தாங்கி சுமக்கிற அளவுக்கு கர்ப்பப்பை வலுவா இருந்தாதான் குழந்தையை பெற்றுக்க முடியும் இல்லையா? அந்த கரு முட்டைக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். அதே மாதிரி பாத்தீங்களா விதை நெல், நம்மளுடைய தானியங்களுடைய விதை நெல் எல்லாமே இப்ப ஒரு அறுவடை காலம் முடிச்சுன்னா அடுத்த மட்டும் நம்ம வந்து பாத்தீங்களா நம்ம விதை போடுறதுக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விதை நெல் விதை பயிரை வந்து சேகரிச்சு வைப்பாங்க. தரமான விதையெல்லாம் சேகரிச்சு வச்சமாதான் விதை கரு விதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். 9ஆம் அதிபதி பொதுவான புத்திரக்காரங்க குரு. என்பது பரிமாண வளர்ச்சிங்க சார். நம்மளுடைய பரிமாண வளர்ச்சி லக்னங்கிறது நாம, 5ஆம் இடங்கிறது குழந்தை, 9ஆம் இடங்கிறது நம்மளுடைய தந்தை ஸ்தானம் இல்லையா? இந்த 1, 5, 9 பாவங்கள் வச்சு ஒவ்வொரு மனிதருக்கும் பரிமாண வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப அந்த பாவம் எல்லாமே சிறப்பா இருக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய கருத்து. ஓகே சார், அடுத்தது ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. கட்டம் போட்டுட்டீங்களா? 21/2/1987ங்கம்மா. ஆயிரத்தி 1987 சார். 21/2/1987 கோயம்புத்தூர் ஆண் ஜாதகம். டைமர் 2:55 AM. ரெண்டு 55 AM. லக்னம் தனுஷு லக்னம். தனுஷு லக்னம், லக்னத்திலே சுக்கிரன். லக்னத்துக்கு 3ல சூரியன் புதன். லக்னத்துக்கு 4ல குரு ராகு. லக்னத்துக்கு 5ல செவ்வாய் பகவான். லக்னத்துக்கு 10ல கேது பகவான் கன்னியில. லக்னத்துக்கு 12ல
சந்திரன் சனி பகவான். கடைசியா சொன்னதுங்க லக்னம். லக்னத்துக்கு 12ல சந்திரன் சனி பகவான் சார். நான் இன்னொரு முறை வாசிக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. தனுஷு லக்னம், லக்னத்துல சுக்கிரன், லக்னத்துக்கு 3ல கும்பத்துல சூரியன் புதன், லக்னத்துக்கு 4ல மீனத்துல ராகுவும் குரு பகவானும், லக்னத்துக்கு 5ல மேஷத்துல செவ்வாய், லக்னத்துக்கு 10ல கன்னியில கேது பகவான், 12ல சந்திரனும் சனி பகவானும். நவாம்சம் சொல்றேன் பாத்துக்கலாம். நவாம்ச லக்னம் கடக லக்னம். சந்திரன் கேதும் கடகத்துல, சிம்மத்துல குரு பகவான், விருச்சிகத்துல சுக்கிரன், தனுசுல சூரியன், மகரத்துல ராகு, கும்பத்துல சனி பகவான், மேஷத்துல புதன், ரிஷபத்துல செவ்வாய். இவர் வந்து பாத்தீங்களா கோயம்புத்தூர் சார், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு. இவருக்கு என்ன வயசு? 1987ல பிறந்திருக்காரு. அப்புறம் வந்து பாத்தீங்களா இவருக்கு வயசு வந்து பாத்தீங்களா 35. 40 வயது. 40 வயது நடக்குது. விவசாயத்துறை 40 வயது பாத்தீங்கன்னா நடக்குதுங்க சார். விவசாயத்துறை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல நல்ல போஸ்டிங்ல இருக்காரு. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆபீசராகவும் போவாரு, விவசாயத்துறை பல்கலைக்கழகத்துல பேராசிரியராகவும் இருக்கிறாரு. இது இல்லாம இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8-10 ஏக்கர்ல வந்து விவசாய நிலமும் இருக்குது. ஒரு ஜாதகத்துல இப்படி ஒரு விவசாய நிலம் பிளஸ் விவசாய பூமி, நல்ல நீர்ப்பாசனம் உள்ள பூமி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்துல ஒரு அமைப்பு இருக்கிறதுக்கெல்லாம் என்ன கிரகம் பலம் அப்படின்றத நமக்கு ஜாதக ஆய்வுல பார்க்கலாம். இவர் வந்து பாத்தீங்களா லக்னம் வந்து பாத்தீங்களா தனுசு லக்னம். லக்ன புள்ளி யார் காலுன்னு பாருங்க. லக்ன புள்ளி கேதுக்கால். லக்ன புள்ளி கேதுக்கால். லக்னத்துல இருக்கிற சுக்கரன் பாருங்க. லக்னத்துல இருக்கிற சுக்கரன் வந்து பாத்தீங்களா அவர் சுயக்கால இருக்காரு. இந்த தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி 4ஆம் பாவத்துல ஆட்சி பெற்றிருக்கிறாரு. தனுசு லக்னம் இந்த லக்னத்துக்கு 4ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு ஆட்சி. குரு ஆட்சி பெற்றிருக்கிறாரு. அந்த ஆட்சி பெற்ற குரு யாருடைய நட்சத்திரத்துல இருக்காரு? ஒருத்தர் மியூட் எடுத்து சொல்லுங்க. சனி 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 பகவான் நட்சத்திரத்துல இருக்காரு. ஆமா சூப்பர். லக்னாதிபதி குரு கேந்திரத்துல இருக்காரு. லக்னாதிபதி குரு கேந்திரத்துல இருக்காரு. அவர் யாருடைய காலம் இருக்காருன்னா சனி பகவான் காலம் இருக்காரு. சனி பகவான் 12ல இருக்காரு. ரைட்டு. குருங்கிறது என்ன ராசியில இருக்காரு பாருங்க. மீன ராசி. அது என்ன ராசி தத்துவம்? கடல் ராசி, நீர் ராசி. வெரி குட் வெரி குட். நீர் ராசி. அந்த குரு நின்ற நட்சத்திரம் சனி பகவான். சனி பகவான் என்ன ராசியில இருக்காரு? அதுவும் நீர் ராசி. அப்ப லக்னத்துக்கு என்னென்ன தொடர்பு வருது? எல்லாமே லக்னத்துலயே நம்மளுக்கு சந்திரன் கால். சந்திரனும் நம்மளுக்கு நீர் ராசி தான். விவசாயத்திற்கு முக்கிய கிரகமே வந்து பாத்தீங்களா சுக்கிரனும் சந்திரனும் நீர் கிரகங்கள். இது ரெண்டுமே நீர் கிரகம். சரிங்களா? இதுல லக்னாதிபதி பலம் பெற்று 10ஆம் பாவம் பலம் பெற்றுச்சுன்னா விவசாயம் செய்வாங்க. விவசாயத்தை ரொம்ப நேசிப்பாங்க. விவசாயத்துறையில நல்ல ஒரு லக்னம் பலமா இருந்துச்சுன்னா விவசாயத்துறையிலயும் இருப்பாங்க, உத்தியோகத்துல இருப்பாங்க. அப்ப இந்த ஜாதகத்துல நம்மளுக்கு எப்பவுமே நாங்க சுகர் நாடியில ஆணித்தரமா சொல்றது இதுதாங்க சார். லக்னத்துக்கு 10ஆம் பாவத்துல என்ன கிரகம் உச்சம் பெறுதோ, லக்னத்துல ஒவ்வொரு லக்னத்துக்கும் 10ஆம் பாவம் வரும். அந்த 10ஆம் பாவத்துல உச்சம் பெற கிரகத்தின் வழியாகத்தான் தொழில் அமையும். ஆட்சி பெறும் கிரகத்தின் வழியாகத்தான் தொழில் அமையும். 10ஆம் அதிபதியின் வாயிலாக தொழில் அமையும். இதுதான் ரூல். 10ஆம் பாவத்துல என்ன கிரகம் உச்சம் பாருங்க. 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் இந்த லக்னத்துக்கு புதன்.
10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாருங்க? புதன். அவர் 3ல இருக்காருங்களா? ஆமா ஆமா. அவர் யாருடைய கால இருக்காரு பாருங்க. அவர் 3ல அவர் யாருடைய கால? புதன் யாருடைய நட்சத்திரத்துல இருக்காரு பாருங்க. குரு 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 கால பூரட்டாதி 1. வெரி குட். பூரட்டாதி 1. லக்ன புள்ளிக்கு 10ஆம் பாவம் தொடர்பு வந்துச்சுங்களா? 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் புதன் சார். புதன் வந்து 3ல இருக்காரு. அவர் யாருடைய கால இருக்காரு? குரு பகவான் கால இருக்காரு. அந்த குரு பகவான் கேந்திரத்துல இருக்கிற லக்னாதிபதி அவரே. அப்ப லக்ன புள்ளி எந்த அளவுக்கு பலம் பாருங்க. லக்ன புள்ளி பாருங்க. அந்த புள்ளி, அந்த லக்ன புள்ளி பாருங்க, சந்திரன் காலுங்களா? அந்த சந்திரன் 12ஆம் பாவத்துல யாருடைய கால இருக்காரு பாருங்க. சந்திரனும் குரு தான். ஒருத்தர் குருசாரம் தான். விசாகம் நாட்டு அவரும் குருசாரம் தான். ஆமா, அந்த லக்னாதிபதி குரு பகவானுக்கு 10ஆம் பாவம் தொடர்பு, ராசி தொடர்பு, லக்னம் தொடர்பு, நீர் ராசி தொடர்பு, நம்மளுக்கு விவசாயத்துக்கு முக்கிய கிரகமான சுக்கிரன், சந்திரன், நம்மளுக்கு நீர் ராசிகள் எல்லாமே தொடர்பு. அவரும் விவசாயம் பண்றாரு, விவசாயத்துறை ஆபீசராகவும் இருக்கிறாரு, பேராசிரியராகவும். 7ஆம் அதிபதி தொடர்பு இருக்கனால ஒய்ஃப் கிட்ட நிலம் வந்திருக்கும். சரிங்களா? அப்ப ஒரு ஜாதகத்துல குருங்கிறது வந்து பாத்தீங்களா கேந்திர திரிகோணம் சார். கேந்திர திரிகோணத்துல நாங்க கிரகம் வலிமை பெறணும் அப்படின்னு சொல்றதுக்கு இதுதான் ஃபண்டமெண்டல் ரூல். இந்த லக்ன புள்ளி கேது கால், கேது 10ல இருக்காரு. கேது சந்திரன் கால், சந்திரன் குரு கால்ல, குரு கேந்திரத்துல ஆட்சி. இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு சார். இது ஒரு சிறப்பான அமைப்பு. இந்த ஜாதகருக்கு கேந்திரத்துல 4ஆம் பாவத்துல லக்னாதிபதி குரு இருக்காரு பாத்தீங்களா? அந்த லக்னாதிபதி தன்னுடைய 9ஆம் பார்வையா சனி பகவானை பாப்பாரு பாருங்க. ஆமா. மேடம் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஓகே ஓகே மேம், தெரியுது மேம், சொல்லுங்க. ஹலோ. அந்த குரு பகவான் பாருங்க, குரு பகவான் சனி பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையா பாக்காருங்களா? ஸ்கிரீன் தெரியல. ஸ்கிரீன் தெரியல தானே மேடம்? தெரியல 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 ஸ்கிரீன் தெரியல. தெரியல. மேடம் ஓகேங்களா? ஓகே ஓகேங்களா? அந்த ஆட்சி பெற்ற குரு, கேந்திரத்துல இருக்கிற ஆட்சி பெற்ற குரு பகவான் வந்து பாத்தீங்களா தன்னுடைய 9ஆம் பார்வையா சனி பகவானை பாக்குறாருங்களா? ஆமா. காலபுருஷ தத்துவப்படி 9 10 கூடியவர் தர்ம கர்மாதிபதி யோகம் இல்லையா? ஆமா. சனியும் ஒரு இடத்துல சேர்ந்து இருந்தாலும் சரி, தர்ம கர்மாதிபதி யோகம். அல்லது அவர் லக்னத்துக்கு 9 10 கூடியவர் சேர்ந்து இருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் இல்லையா? இந்த யோகத்தின் அடிப்படையிலேயே அவருக்கு வந்து பாத்தீங்களா அரசு உத்தியோகம் அமைஞ்சது. நிலம், விவசாயம், பயிர் வகைகள் அப்படி ஒரு நேசிப்பு அவருக்கு. அவர் சொல்லுவாரு, எங்க நிலம் எல்லாம் வந்து பாத்தீங்களா பொண்ணு விளையிற பூமி மேடம் அப்படின்னு சொல்லுவாரு. நிலம், பயிர் வகைகளை, மண் மனை வந்து பாத்தீங்களா அப்படி ஒரு நேசிப்பு. விவசாயத்தை வந்து பாத்தீங்களா அது நிறைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. விவசாயத்துடைய முக்கியத்துவத்தை வந்து பாத்தீங்களா நிறைய மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் தனிப்பட்ட முறையில நிறுவனம் வச்சு அகாடமி வச்சு சொல்லி கொடுக்குறாரு மேடம். அந்த அக்ரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இலவசமாவே பயிற்சி, இதனுடைய தோட்டக்கலையுடைய வளர்ச்சி, தோட்டக்கலையினுடைய பயன்கள், உரத்துடைய பராமரிப்பு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லையா? அது என்ன, அந்த கிரகம் அவருக்கு ஏன் அந்த ஒரு தர்ம குணம் வருது அப்படின்னா அந்த 9 10 கூடியவர் சேர்ந்து அந்த 4ஆம் பாவத்துல கேந்திரத்துல இருக்கிற குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையா சனி பகவானை பாக்குறதுனால அது 9 10 கூடியவரா இயங்குது இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்ப அந்த லக்னங்கிறது குரு, அது வழிகாட்டுதல். குருனாவே நம்மளுக்கு வழிகாட்டுதல் தான். வழிகாட்டுதல் தான், போதனை தான், தலைமை பதவி தான், தலைமை பண்பு தான், வழி நடத்தும் நிர்வாகத்திறன் எல்லாமே குரு தாங்க. குரு ஒரு ஜாதகத்துல பலமா இருந்துச்சுன்னா இது எல்லாமே சிறப்பா இருக்கும் சார். அது மட்டும் இல்ல, எங்களுக்கு சுகநாடி முறையில 10ஆம் பாவத்துல என்ன கிரகம் உச்சம் பெறுதோ அது கேந்திர திரிகோணத்துல இருக்கணும் சார். கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்சம் பெற்றுச்சுன்னா அந்த தொழில் அப்படி ஜொலிக்கும். அவர் என்ன தொழில் செய்யறாரோ அந்த தொழில் மூலம் ஒரு பேர் புகழ் கிடைக்கும்.
அந்த தொழில் மூலம் வந்து பாத்தீங்களா அவருக்கு பேரு புகழ கிடைக்கும். அரசு உத்தியோகத்துல வந்து பாத்தீங்களா அவர் ரொம்ப சந்தோஷமா நிறைவா அந்த உத்தியோகத்தை செய்யறாரு. நான் இருக்கிற காலத்திலேயே வந்து பாத்தீங்களா விவசாயத்துடைய முக்கிய ஒவ்வொரு பயிர் வகைகளுடைய முக்கியத்துவத்தையும் தனி ஒரு குணத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா சாட் போட்டு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மரம் வளர்க்கறது. அவர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 8000 மரம் வந்து மரக்கன்றுகளை வச்சு வளர்த்திட்டு வராரு. திருமண இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து இலவசமாவே ஒவ்வொரு திருமணத்துக்கு 50 கன்று 100 கன்றுக்கு இலவசமாவே அவர் கொடுப்பாரு. நம்ம போய் வாங்கிக்கலாம். அது மாதிரி எல்லாம் வந்து நல்ல ஒரு சமூக சேவையை அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதுக்கெல்லாம் ஒரு நல்ல மனசு இருக்கணும் இல்லையா? அதுதான் அவர் ஜாதகத்துல ரொம்ப சிறப்பு. மேடம் டைம் என்ன? ஓகே மேம், டைம் ஆயிடுச்சு மேம். ஓகே, ஃபைனலா ஒரே ஒரு விதி ஓகேங்களா? ஒரு நம்மளுக்கு 5ஆம் பாவம் தான் சார் நம்மளுக்கு பொது குழந்தை பாவத்துக்கு உண்டான பாவம். எந்த லக்னத்துக்குமே 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி வந்து கேந்திர திரிகோணத்துல இருக்கணும் சார். கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்று குரு பார்வை பெற்று, இதுதான் முக்கியம். 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்று குரு பார்வை பெற்று லக்ன சுபர்கள், ஒவ்வொரு லக்னத்துக்கும் லக்ன சுபர்கள் இருக்காங்க. அந்த லக்ன சுபர்கள் சேர்க்கை பார்வை பெற்றுச்சுன்னா திருமணம் முடிஞ்சு 1 வருஷம் 2 வருஷத்துல குழந்தை பிறந்துரும். ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு பெத்துக்குவாங்க. அது அந்த குருவும் நமக்கு வந்து 5ஆம் பாவமும் குருவும் நல்லா இருந்தாவே குழந்தை பிறந்துரும். இது ரூலு. இதோட குரு பார்த்து லக்ன சுபர் பார்த்தால் அந்த குழந்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து தெய்வ குழந்தையாங்க சார். தெய்வ குழந்தையா அந்த குழந்தைங்க எப்படி இருக்கும் அப்படின்னா அறிவு ஞானத்துடன் பல கலைகள் வித்தைகள் எல்லாமே கற்று சிறப்பா இருக்கும் அந்த குழந்தைங்க. 5ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச பெற்று இதே குழந்தை கொடுத்துரும். குரு நல்லா இருந்துச்சுன்னா குழந்தை கொடுத்துரும். இதோட குரு பார்த்து லக்ன சுபர்கள் பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது தெய்வ குழந்தையா. அறிவு ஞானம் புத்தி கலைகள் எல்லா வித்தையும் கத்துக்கும் அந்த குழந்தை. கண்ணு பார்க்க கை செஞ்சு அந்த குழந்தைக்கு. அதே மாதிரி அந்த குழந்தை என்ன கலை கத்துக்குதோ அந்த கலைத்துறையில உயரிய விருது பட்டம் விளக்கம் வாங்கிடும். உயரிய விருதும் வாங்கும் பட்டமும் வாங்கும். அந்த குழந்தை வந்து பாத்தீங்களா மேடம் கேள்வி டைம்ல நீங்க கேளுங்க, டைம் ஆச்சு. அந்த குழந்தை பாத்தீங்களா ஒரு கலையை கத்துக்குது பாத்தீங்களா, சாஸ்திர கலைகளாகட்டும் என்ன வித்தையாகட்டும் கத்துக்குது பாத்தீங்களா, அந்த கலையில பதவி பட்டம் பேர் புகழ் அந்த கலைக்காகவே அந்த குழந்தைக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு உத்தியோகம் இது எல்லாமே கிடைக்கும் சார். பேர் சொல்லும் ஒரு பிள்ளை. மேடம் இது எக்கோ ஆகுது மேடம், திருப்பி சொல்லுங்க. இந்த சார் கிளியரா தான் சார் இருக்கு, வீடியோல கேட்டுக்கோங்க மேம், நீங்க பேசுங்க. ஓகே, பேர் சொல்லும் ஒரு பிள்ளைன்னு வருங்க சார். அது மட்டும் கிடையாது, அந்த குழந்தை கத்துக்குது அப்படின்னா இவங்க முன்னோர்கள் அந்த தொழில அந்த குடும்பத்துல செஞ்சிருப்பாங்க. அந்த டிஎன்ஏ தான் அந்த குழந்தைக்கு வரும். அந்த பேர் சொல்லும் பிள்ளை அப்படின்னா அந்த குலத்தொழில அந்த பொண்ணு செய்யும் சார். ஆனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி அந்த குலத்தொழில் கத்துக்கும். குலத்தொழிலுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓதாமலே வரும் சார். அதுக்காக நம்ம தனியா போய் படிக்கணும்லாம் கிடையாது. ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் அந்த கிரக இணைவெல்லாம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அந்த குலத்தொழிலுங்கிறது ஓதாமலே வரும். அதுதான் நம்ம சொல்றோம் பெண் பிள்ளைங்க வந்து ஜோதிடம் படிங்க. பெண் பிள்ளைங்க வந்து ஜோதிடம் கண்டிப்பா படிக்கணும். ஜோதிட சாஸ்திர கலைக்கு நிகரான ஒரு கலை நிறைய இருக்கு, நம்ம எதுவும் குறை சொல்ல. ஜோதிட கலைய தன்னை தான் அறிதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்களா ரொம்ப ஒரு சிறப்பான அம்சமான கலை வந்து நம்ம ஜோதிட கலைய பெண் பிள்ளைங்க கத்துக்கணும், கண்டிப்பா கத்துக்கணும் சார். நம்ம அந்த குழந்தைங்க எப்படி தெய்வ குழந்தைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்களா நம்ம இப்ப நிறைய நம்ம டிவில வீடியோக்கள் எல்லாம் நம்ம நிறைய பாக்குறோம் சார். நம்ம தினசரி இதை கூட நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம சூப்பர் சிங்கர்ங்கிற அந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்களா தினேஷ் அப்படிங்கிற ஒரு பையன் பாடலாம். மெய்மறந்து அந்த பையன் பாடுறத நான் கேட்டேன். டி.எம். சௌந்தரராஜன் ஐயா பாடிய பழைய பாடல்கள் சரிங்களா, கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு முன்னால பாடின குரலை அப்படியே பாடுறான் அந்த குழந்தை. ஏன்னா அந்த குழந்தைக்கு ஒரு 7 வயசு 8 வயசு தான் இருக்கும். தினேஷ்னு சொல்லிட்டு அவன் பாடுறது எல்லாமே மிக மிக பழமையான பாடல் தான். எப்படி அந்த குழந்தை பாத்தீங்களா உள் வாங்கி பாடுறான்னு பாத்தீங்களா, நம்மள மறந்தே நம்ம கேட்போம். டி.எம். சௌந்தரராஜன் ஐயாவுடைய குரல் வந்து பாத்தீங்களா உலக மக்கள் கேட்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா. அவருடைய குரலுக்கு அவ்வளவு ஒரு தனித்துவம். அப்படி அந்த குழந்தை அவருடைய குரலை அவ்வளவு அழகா பழைய பாடல்கள் பாடுது. அந்த குழந்தையால அந்த குடும்பம் அந்த ஊருக்கு அந்த மாவட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை இல்லையா. அப்ப
அப்படி ஒரு பெருமை அந்த குழந்தை பாடுது. அது மட்டுமா, வில்லுப்பாட்டு மாதவி எடுத்துக்கோங்க. அந்த குழந்தைய, அந்த பொண்ணுக்கு என்ன சின்ன வயசு தானே, கிராமிய பாடல் வில்லுப்பாட்டு அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா பாடுறா, அவ்வளவு அழகா பாடுறா. தென்காசி மாவட்டத்துல பிறந்தாங்க. எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா மாரிச்செல்வம், அம்மா வந்து மாலதி. இப்ப மாரிச்செல்வத்து வில்லுப்பாட்டோடைய மாதவியோடைய அப்பா மாரிச்செல்வம், வில்லுப்பாட்டு மாதவியோடைய அம்மா மாலதி அப்படின்னு அந்த குழந்தையுடைய பேரை சொல்லித்தான் என்னுடைய பெற்றோர் பேரை சொல்லுவாங்க. அப்படி ஒரு பேர் புகழ் அந்த குழந்தை அந்த குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருவான். அப்ப என்னல பலமா இருக்கணும், 5ஆம் பாவம் பலமா இருக்கணும், குரு பலமா இருந்து குரு லக்ன சுபர்கள்லாம் பார்த்துச்சுன்னா அது குழந்தை தெய்வ குழந்தைங்க சார், தெய்வ குழந்தை. 9 நவக்கோள்களும் குலதெய்வத்தினுடைய அருளும் பரிபூர்ணமா அந்த குழந்தைக்கு இருக்கும். கிரக பலமும் இருக்கும், தெய்வ பலமும் இருக்கும். அந்த குழந்தை அந்த குழந்தையால அந்த ஊருக்கு, அந்த மாவட்டத்துக்கு, இந்தியாவுக்கு, தமிழ்நாடு எல்லா மாவட்டத்திலயும் அந்த குழந்தை போய் பாடுறா. சின்ன வயசுதான் அந்த பொண்ணுக்கு எல்லா மாவட்டத்திலயுமே பாடுற. சமீபத்துல விருது கொடுத்தாங்க. அது மாதிரி அப்படி ஒரு கலையை அந்த குழந்தை கத்துக்கும். அதுக்கெல்லாம் கிரகம் வந்து பலமா இருக்கணும் சார். பலமா இருந்துச்சுன்னா கிரக பலமும் உண்டு, தெய்வ பலமும் உண்டு. 9 கோள்களும் குலதெய்வமும் ஆசீர்வாதம் பண்ணி அந்த குழந்தைய அனுப்பும். என் மகள் அந்த இடத்துக்கு போறான், வெற்றியுடன் வாக்கனே அப்படின்னு அந்த குழந்தை ஆசீர்வாதத்தை அந்த தெய்வமும் பண்ணும், அந்த நவ கிரகங்களும் துணைக்கு போகும். அப்படி ஒரு ஜாதகத்துல குழந்தைக்கும் நம்ம குரு பகவான் 5ஆம் பாவம் எல்லாம் பலமா இருக்கணுங்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். குரு பகவானுடைய பலன் ஒரு ஜாதகத்துல ரொம்ப 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 முக்கியம், நம்ம எடுத்துக்கணும் சார். அப்ப அது இல்லாம நம்மளுக்கு ஒரு ஜாதகத்துல எத்தனை தோஷம் வேணாலும் இருக்கலாம் சார். ஒரு ஜாதகத்துல எத்தனை தோஷம் வேணாலும் இருக்கலாம். குரு பார்த்தால் கோடி தோஷமும் நிவர்த்தி நம்மளுக்கு முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க, ஜோதிட குருமார்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? அப்படி ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் குரு கேந்திர திரிகோணத்துல இருக்கணும், 1-9 இருக்கணும், 2-11 இருக்கணும். குரு கேந்திர திரிகோணம் 1-9, சரிங்களா? 1-4-7-10, 1-9 கேந்திர திரிகோணத்துல, 2-11. இப்படி ஏதாவது ஒரு கிரகம் உச்சம் பெற்று, இப்படி கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ 2-11 ஏதாவது ஒரு கிரகம் உச்சம் பெறும் இல்லையா? அந்த உச்சம் பெற்ற கிரகத்துடன் குரு இருந்தாலும் தன் உழைப்பாலேயே உயர்ந்த நிலைக்கு வந்துருவாரு. தன்னுடைய உழைப்பால் உயர்ந்த நிலைக்கு வந்துருவாருங்க சார், உயர்ந்த நிலைக்கு வந்துருவாரு. அது மட்டுமா, அதுக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா லக்னம் பலமா இருக்கணும், லக்னாதிபதி பலமா இருக்கணும், ராசி அதிபதி பலமா இருக்கணும். இது 3 பேரும் பலமா இருக்கணும். இவர் 3 கேந்திர திரிகோணத்துல இருந்து அந்த கிரகம் உச்சம் பெற்ற கிரகத்தோட குரு இருக்கிறப்ப அவர் என்ன துறையில பயணிக்கிறாரோ அந்த துறையின் மூலம் பேர், புகழ், பதவி, பட்டம் எல்லாமே அவர் கிடைக்கும் சார். பேர், புகழ், பதவி, பட்டம் எல்லாமே கிடைக்கும். தலைமை பதவியில் இருப்பார், நம்மளுக்கு தலைமை பதவியில் இருப்பாருங்கிறத ரொம்ப அழகா சொல்லிக்கலாம். ஒரு ஜாதகத்துல எத்தனை தோஷம் இருந்தாலும் குரு பார்வை இருந்துச்சுன்னா கோடி தோஷமும் நிவர்த்தி. இப்படி உச்சம் பெற்ற கிரகத்தோட கிரப்ப நீங்க சொல்லலாம் சாதாரணமா. எப்படியா இருந்தாலும் இந்த அடுத்த தசா புத்தி உனக்கு வருது, இந்த காலகட்டத்துல நம்ம எங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணும். இந்த காலகட்டம் உனக்கு நல்லா இருக்கும்பா, ஒரு தொழிலை செய்ய அப்படின்னு நம்ம ஒரு திருமணத்தை செஞ்சுக்கா, திருமணத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு உனக்கு நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும், இந்த பொண்ணு வர நேரம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம இதுக்கு உச்சம் பெற்ற கிரக திசா புத்தி வரப்பெல்லாம் நம்ம அவங்களுக்கு அழகா பலன் சொல்லலாம். மேடம் நிறைவுபடுத்திக்கலாங்களா? ஓகே. மேடம் உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க மேடம். என்னுடைய பேர் வந்து பாத்தீங்களா கோமதி மகேஷ், சேலம். என்னுடைய தொலைபேசி எண் 75 98 63 99 35. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், 75 93 75 98 63 99 35. வணக்கம். வணக்கமாம். சிறப்புரையாற்றுமைக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக நன்றியுரையை வழங்க எமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த ஜோதிட தென்றல் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் திருப்பூர். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் இன்று 114வது நாள். கூட்டுத்தொகை 6. 6 என்பது சுக்கிரன், சுக்கிரன் என்பது சுகர். எனவே சுகர் நாடி ஜோதிடர் இன்று வருகை. மேலும் 6 எழுத்து கொண்டது கோமதி அம்மா, அதாவது கோமதி மகேஷ்.
மேலும் 24/4/2024 கூட்டுத்தொகை 2, சித்திரை 11 கூட்டுத்தொகை 2. 2 என்றால் சந்திரன், அதாவது மதி என்றால் சந்திரன், எனவே கோமதி அம்மா வருகை. மேலும் 24 தேதி கூட்டினால் 6, அதுவும் சுக்கிரன், வெள்ளிக்கிழமை, அதுவும் சுக்கிரன், எனவே கூட்டமைப்பு சுக்கிரனுடைய அமைப்பு. மேலும் தற்போது நவமி என்றாலே 9, அதாவது நவகிரகத்தை பற்றிய உரை இன்று. மேலும் நவமி என்பது 3 எழுத்து கொண்டது, கோமதி என்பது 3 எழுத்து கொண்டது, சேலம் என்பது 3 எழுத்து கொண்டது, சுகர் என்பது 3 எழுத்து கொண்டது, பூசம் நட்சத்திரம் என்று அதுவும் 3 எழுத்து கொண்டது. மேலும் பூசம் என்பது சனி பகவானுடையது, அதாவது ராகுவுடைய கர்ம பதிவு. எனவே இன்றைய வகுப்பு பிரம்மாண்டமாக இருந்தது. அம்மா பின்னால் பிரம்மாண்டமாக ஸ்கிரீன் துணி உள்ளது. மேலும் பூசம் என்றால் 8, அதாவது சனிக்கிழமை. 8 என்பது சனியுடைய நம்பர். மேலும் நடுவிரல் சனியை குறிக்கும், எனவே அம்மா நடுவிரலில் முதல் போட்டுள்ளார்கள். மேலும் சூலம் என்பது நாமயோகம், அதாவது இன்று நாமயோகம், சூழ நாமயோகம். இதனுடைய யோகி குரு, அதாவது விசாகம். அவயோகி சூரியன், கிருத்திகை. குரு, அதாவது குருவுடைய நம்பர் 3 எழுத்து. குருவுக்கு அதாவது இதனுடைய அதாவது யோகி வந்து குரு என்பதை மஞ்சளை குறிக்கும், எனவே மஞ்சள் பொட்டுடன் அம்மா வந்துள்ளார். மேலும் இதனுடைய யோகி குரு, எனவே இன்றைய வகுப்பு குருவின் சூட்சமம் பற்றி எடுக்க காரணம் இதுவேதான் காரணம். மேலும் குரு என்றாலே தங்கம், அதாவது தங்கம் என்றாலே ஜொலிப்பு, எனவேதான் அம்மா இன்று ஜொலிப்புடன் மஞ்சள் கலந்த உடையுடன் வந்துள்ளார். மேலும் சித்திரை, அதாவது சித்திரை என்பது செவ்வாய், செவ்வாய் என்றால் சிவப்பு. சித்திரை என்பது சித்திரை 11 கூட்டினால் 2, எனவே இங்கு சிவப்பு பொட்டுடன் அம்மா வந்துள்ளார். மேலும் 2 இடத்தில் சிவப்பு சந்திரன், அதாவது சித்திரை 11 கூட்டினால் 2, எனவே 2 இடத்தில் சிவப்பு பொட்டு வைத்து அம்மா வந்துள்ளார். மேலும் இன்று யோகி குரு என்பதால் குரு சாரப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் மஞ்சுளா அம்மா. மேலும் குருவுடைய லக்னாதிபதி அடியேன், இன்றைய என்னுடைய நன்றியுரை. மேலும் இன்று நவமி 9, அதாவது 9 என்றால் செவ்வாய், அதாவது திரை நட்சத்திரம் என்பதற்கு 9 எழுத்து கொண்டது. காலபுருஷ தத்துவப்படி குருவிற்கு 9ஆம் இடம், எனவே குரு பற்றிய தலைப்பு எடுக்க இது ஒரு காரணம். மேலும் சித்திரை 11 எழுத்து கொண்டது ஜெயலலிதா என்று பெயர், எனவேதான் இதை உதாரணமாக அம்மா என்று சொன்னார். மேலும் இன்று வந்து சந்திராசிரம மூலம், அதாவது இது வந்து கேதுவுடைய சாரம். கேது என்றாலே பாம்பு, எனவே பாம்பு பற்றி வகுப்பெடுத்தார். மேலும் குரு என்பது 3 நம்பர், எனவே 30 பேர் மேல் இன்றைய வகுப்பு பங்கேற்றுள்ளார். மேலும் இதெல்லாம் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம். மேலும் இன்று பவக்கரணம், எனவே சிம்ம குரலில் அம்மா சிறப்பாக வகுப்பெடுத்தார். அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி. மேலும் இன்று அமிர்த யோகம், எனவே நிகழ்ச்சி அமிர்தம் போல் இருந்தது என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் அமிர்தம் போல் வகுப்பெடுத்த அம்மா அவர்களுக்கு இந்த கூட்டமைப்பு சார்பு நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள் மற்றும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த கூட்டமைப்பு தலைவர் கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. அவனர்களாலே அவன்தாள் வணங்கி இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிடர் ஒற்றுமை, வந்தே மாதரம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மேடம் மியூட் எடுத்து பேசுங்க. ஸ்ரீராமஜெயம் இனிமையா இருந்ததுமா, இனிமையாக இருந்தது நிகழ்ச்சி. நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஸ்ரீராமஜெயம். கேட்கலாமா? கேட்கலாம் சார். மேடம், குரு வந்து சந்திரன் சாரன்ல இருந்ததுன்னா அவங்களுக்கு நீங்க சொல்ற எந்த பலனுமே நடக்கிறது இல்லைன்னு சொல்லி ஒரு இது இருக்கு மேடம். அது எப்படி மேடம்? இது வந்து பொதுவான கருத்து தானே சார். ரோகிணிலயோ அஸ்தத்திலயோ திருவோணத்திலயோ இருந்ததுன்னா அது சொல்லுங்க. இல்ல, நல்லா கேளுங்க. குரு வந்து ரோகிணிலயோ அஸ்தத்திலயோ திருவோணத்திலயோ இருந்ததுன்னா அதனுடைய பார்வையோ செயலோ சரியான பலனை கொடுக்கறது இல்லைன்றது ஒரு கூற்று இருக்கு. அது நிஜமா நடக்கவும் செய்யும் சார். இது என்னமா பொதுவான கருத்து தானே. இது பொதுவான கருத்தை வச்சு நம்ம பலன் பார்க்க முடியாது. பொதுவான கருத்துல எல்லா கருத்துலயும் அது சூட் ஆகுது, அது மீட் ஆகுது. அது கரெக்டா? நாங்க சுகர் நாட்டில் இதை கையாளுறது இல்ல. நின்ற கிரகம் பலமா தான் அது நல்லது செய்யும் சார். அது என்ன பாவம், என்ன ஆதிபத்தியம் வாங்குதோ அந்த பலனை கண்டிப்பா இது செய்யும். அது கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் இந்த மிகுந்த பலனை செய்யும். அவ்வளவுதான். அது அதாவது
அந்த குரு சந்திரன் அப்படின்றது தொன்று தொட்டே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. குருவினுடைய மனைவியை வந்து சந்திரன் வந்து இதை எடுத்துட்டு போய் கலர் பண்ணிட்டு புதன் பகவான் பிறந்ததுனால அந்த ஒரு கூற்றுனால அந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்தே உண்டு. அது ஒரு வரலாறு இருக்கு. அது வந்து என்ன உயிர் காரகத்துல பாதிக்குதா பொருள் காரகத்துல பாதிக்குதா நம்ம பாத்துக்கணும். அதை ஏதாவது ஒண்ணு பலன் எனக்கு செய்யும். உயிர் பாதிக்குதா இல்ல பொருளை பாதிக்குதா நம்ம ஆய்வு பண்ணி நம்ம எடுத்து பலன் சொல்லலாம் சார். மேம் நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க மேடம், கேளுங்க. இப்ப லக்கணத்துல இருந்தாலே அது கேந்திர திரிகோணம் கரெக்டுங்களா? 1 4 7 10. அப்ப விருச்சிக லக்கணம் அதுல வந்து குரு இருக்காரு. அவர் வந்து கேட்டை நட்சத்திரத்தை வாங்கியிருக்காரு, 2ஆம் பாதம் புதன் நட்சத்திரத்தை வாங்கியிருக்காரு. லக்னத்துல குரு இருக்காரு, கேடை அதான் அஷ்டமாதிபதி கால் வாங்கியிருக்காரு குரு. ஆமா குரு குரு நீசம் மாறாரு. நவம்சத்துல நீசம் குருவா அங்காரத்தோட ஆமா நீச்சம் கரெக்ட். நவம்சம் நீச்சம். இப்ப குரு வந்து பாத்தீங்களா விருச்சிக லக்னத்துக்கு வந்து பாத்தீங்களா குடும்ப ஸ்தானாதிபதியும் குரு வருவாரு, பொதுவான புத்திரக்காரகனாவும் குரு வருவாரு இல்லைங்களா? ஆமா. அவர் வந்து அஷ்டமாதிபதி கால் வாங்கியிருக்காரு, நவாம்சத்துல நீசமா இருக்காரு. குரு வந்து பாத்தீங்களா புதன் கால் வாங்கி புதன் வந்து பாத்தீங்களா மகரத்துல நீசமா இருக்காரு. அப்படிதானே சொன்னீங்க? ஆமா மகரத்துல நீசமா இருக்காரு. அப்ப குருவுக்கு உண்டான காரகம் பாதிப்பை கொடுக்கும். புத்திரத்தை ஒரு பாதிப்பை கொடுக்கும், ஒரு தடை தாமதத்தை கொடுக்கும், ஒரு திருமணம் முடிச்ச ஒரு பெண்ணா இருந்தால் ஒரு கரு சிதைவு அது மாதிரி கொடுக்கும். 2ஆம் இடங்கிறது பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்தில் கைய வைக்கும். பொருளாதாரத்துல கை வைக்கும். ஆமா பொருளாதாரத்தையும் கை வைக்கும். 2ஆம் இடங்கிறது வாக்குஸ்தானம், குடும்பம் அபிவிருத்தி, இது எல்லாமே கொஞ்சம் பாதிப்பை கொடுக்குமா? அது எவ்வளவு நாள் வரைக்கும் லைஃப் லாங் அப்படியே இருக்குமா? அது என்ன திசா புத்தி காலத்துலதான் அது பாதிக்கும். அதுக்கப்புறம் என்ன திசா புத்தியோ அந்த திசா புத்தி காலத்துலதான் வரும். இதை விட லக்னம் பலமா இருக்குது அப்படின்னா அந்த அதை தாங்கிக்கிற வல்லமை பிளஸ் அதை அனுசரிச்சு போறது அந்த திசா புத்திகள் எல்லாமே ஒரு பக்குவத்தை கொடுத்துரும் நம்மளுக்கு. லக்னத்திலே புதன் இருக்கிற பலத்தை நம்ம பொறுத்து சொல்லணும். லக்னத்திலே புதன் இருக்காரு, கேது இருக்காரு லக்னத்திலேயே. ஆமா புதன் எப்படியுமே நம்மளுக்கு விருச்சிக லக்னத்துக்கு மட்டும்தான் அஷ்டமாதிபதி லக்னத்திலே இருப்பாரு. விருச்சிக லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி லக்னத்துல இருக்கிறது ஏதாவது ஒரு நோயும் கொடுத்துரும். 8ஆம் இடங்கிறது ஒரு நோயும், ஒரு தடை தாமதம், ஒரு வம்பு வழக்கு இதெல்லாமே கொடுக்குங்க. இதை சார்ந்து மற்ற கிரகங்களோட இணைவை நம்ம பார்க்கணும். ஓகே நன்றி. ஓகே நன்றி. ஆமா வணக்கம். எனக்கு ஒரு கேள்வி. வணக்கம். இப்ப வந்து நீங்க சுகர் நாடியில வந்து தசா புத்திகள் நம்ம பாக்குறது இல்லைங்களா? பாக்கணும் சார், கிடையாது உண்டு. தசா புத்தி பாக்கணும், தசா புத்தி பாக்கணுங்கிறது. இப்ப நீங்க அந்த குழந்தை இல்லாத ஜாதகத்துக்கு ஒரு நிமிஷம், குழந்தை இல்லாத ஜாதகத்துக்கு நீங்க சொல்லுறது ராகு தசை இப்பதான் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன், அப்படித்தானுங்க? இப்ப குரு தசை குரு புத்தி ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அது குரு 9ஆம் இடத்துல 5க்கு அதிபதியும் 9க்கு அதிபதியும் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து அந்த ராகுனுடைய செயல்பாடு முடிஞ்சு குருனுடைய செயல்பாடு ஆரம்பம் போது அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்குள்ள வாய்ப்புகள் கிடைக்குமா கிடைக்காதுங்களா? கிடைக்காதுங்க சார். அந்த இது எப்படி கொடுத்துருக்குதுன்னா ஒரு தத்து பிள்ளையை கொடுத்துருக்குது. இல்ல தத்து பிள்ளை தத்து பிள்ளை கிடைக்கல. இப்ப வந்து அவருக்கு ஏஜ் 45 இல்ல ஏஜ் 45 சம்திங் எபோ தான் அது. இப்ப நிறைய பேருக்கு 50ல கூட குழந்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் இந்த தசா புத்திகள் வந்து அந்த கடுமையா அந்த பலன்களை செய்யும் பொழுது அந்த தசா புத்தி முடியும் பொழுது புதிதாக கிடைக்கக்கூடிய தசா புத்தியில அவங்களுக்கு அந்த எஃபெக்ட் கொடுக்குமா கொடுக்காதா? குழந்தைக்குண்டான வாய்ப்புகள் நீங்க வந்து அதை சொல்லிட்டீங்க. கொடுக்காதுங்க சார். 3 வீக்கா இருக்குல்ல, 3 தைரிய வீரியமே வீக்கா இருக்கு. புதன் போய் கேது சாரை வாங்கிட்டு வீக்கா போச்சு. இல்லைங்க ஜி, நீங்க சொல்றது ஓகே. நான் சொல்றது 5ஆம் அதிபதியே நான் சொல்றேன். 5ஆம் அதிபதி சூரியனாகி அவர் 9ஆம் இடத்துல போய் இருக்கக்கூடிய தன்மை, 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்லயே இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த இடத்துல வந்து சூரியனும் பலமாகிறார்கள். 5ஆம் அதிபதி பலமாகும் பொழுது அப்ப அந்த தசை புத்தி வரும் பொழுது அதுக்குண்டான செயல்பாட்டு அது செய்யக்கூடிய தன்மை இருக்குமா இருக்காதா? அதான் கேள்வி. நீங்க கேட்டது அருமையான கேள்விங்க சார். குரு திசா புத்தி தொடங்குது, இந்த திசா புத்தி காலம் குழந்தையை கொடுக்குமா அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி இல்லையா? இப்ப கோச்சார குரு பகவான் வந்து இப்ப கோச்சார குரு பகவான் வந்து 4ஆம் மாதத்துல இருந்தாரு இல்லீங்களா? ஆமாங்க. குரு பகவான் வந்து பாத்தீங்களா போராடம் 4ஆம் பாதத்துல இருந்தாருங்க சார்.
பூராடம் அப்படின்னாவே ஒரு போராட்டம் சார். பூராட நட்சத்திரத்துல என்ன கிரகம் இருந்தாலும் நீங்க கவனிச்சு பாருங்க. பூராடம் என்றாலே ஒரு போராட்டம் இல்லைங்க சார். ராகுக்கு எதுக்கு 6 8ல இருக்கிற கிரகம் பலனை கொடுக்கறது இல்ல. அந்த குரு திசை வந்து என்ன பலனை கொடுத்துருக்குது. சொன்ன கான்செப்ட் வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க சொன்ன கான்செப்ட் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா வந்து அந்த தசாபுத்தியினுடைய கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு ட்ரிகர் பண்ணக்கூடிய அமைப்புல இருக்குது. இப்ப கோச்சார குரு பகவான் வந்து கீழே இறங்க போறாருல்ல. இப்ப 3 ராசி தொட போறாரு. இந்த வருஷத்துல வந்து சிம்ம ராசி வரைக்கும் தொட போறாரு. அப்ப சிம்மத்துக்கு வரும்போது தன்னுடைய 5ஆம் பார்வையை வந்து இதுக்கு செலுத்தக்கூடிய தன்மை வரும்ல, தனுசுக்கு செலுத்தக்கூடிய தன்மை வரும்ல. அந்த இடத்துல ஒரு குழந்தை பாக்கியத்தை ட்ரிகர் பண்ணி வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லவா? அதான் வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பே இல்லைங்க சார். என்ன காரணம் நாங்க அழுத்தமா சொன்னோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துக்குள்ள 5ஆம் பாவத்துக்கு பலம் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாவத்துடைய பங்கு ரொம்ப அதிகம். மேஷ லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி புதனான் சார். அவர் 8க்கு வந்துட்டாரா? அவர் நவம்சத்துல என்ன நிலையில இருக்காருன்னு பாருங்க. சொல்லுங்க, என்ன நிலையில இருக்காரு நவம்சத்துல? இல்ல அது நான் எதுக்கல, அதை பார்க்கல. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், நல்லா வாங்கிக்கோங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு தான் பதிலு. மேஷ லக்னம் 3ஆம் அதிபதி புதனான் சார். புதன் வந்து லக்னத்துக்கு 8ல விருச்சிகத்துல இருக்காரு. அவர் நவம்சத்துல நீசத்துல இருக்காரு. கேட்டை 4ஆம் பாதத்துல இருக்கிறாங்க சார். கேட்டை 4ஆம் பாதம் பலனை கொடுக்காது, சரிங்களா? அப்ப 3ஆம் புதன் வந்து 4ஆம் பாதத்துல இருக்கிறாரு. 3ஆம் பாவம் வீக்காகிறப்ப நம்ம குழந்தை பாவத்துக்கு எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? நம்ம ரத்தத்துல எதிர்பார்க்க முடியுமா? முடியாது இல்லையா? அதனாலதான் அவங்க அந்த பொண்ணே சொன்னாங்க, என்னுடைய தங்கச்சிக்கு 4 குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை கேட்டா கொடுப்பாளா? என்னை கேட்டு அதுக்கப்புறம் போய் தத்து எடுத்துக்கிட்டாங்க அவங்க. அந்த குழந்தை எடுத்து வளர்க்கலாமா நானு? இல்ல இதுக்கப்புறம் என் ஜாதகத்துல குழந்தைக்கு இல்லையா? இதெல்லாம் பல ஆலோசனைக்கு பிறகுதான் அந்த பொண்ணு வந்து தங்கச்சி குழந்தை தத்து எடுத்துக்கிட்டாங்க. அப்ப இந்த குரு திசை வரதுக்கு முன்னாடி இந்த பலனை தான் கொடுத்துட்டாரு குரு பகவான். இவங்க ரத்தத்துல ஒரு குழந்தை இல்ல, டிஎன்ஏல இல்லைனாலும் ஒரு குழந்தை வீட்டுல இருக்கட்டும், ஒரு தத்து குழந்தை இருக்கட்டும். தங்கச்சி பிள்ளை தானே, தங்கச்சி பிள்ளைங்கிறப்ப தமிழ்நாட்டை பாத்துக்கலாம் இல்லையா? யாரோ ஒரு குழந்தைய தத்து எடுக்கிறது. தங்கச்சி 4 குழந்தைய வச்சுட்டு அப்ப வளர்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். 4 குழந்தையா இருந்தாலும் ஒரு குழந்தைய நான் எடுத்து வளர்த்துக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வந்தது இந்த ஜாதகத்துல குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்கு அப்பதான். அது பார்க்காத மருத்துவமே இல்லைங்க சார். 10ல ஒரு குழந்தைய கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ட்ரை பண்ணாங்க. 3ஆம் பாவம் வீரியஸ்தானம் பலம் குறைஞ்சிடுச்சு. அப்ப செயல்பாடு இல்லை. 3ஆம் பாவம் என்ன? ஆணுக்கு உண்டான வீரிய தைரிய ஸ்தானம். அந்த பாவம் நல்லா இருக்கும் சார். 3ஆம் பாவம் அடிபட்டுச்சுன்னா அடுத்தது 5 தான் அடி வாங்குவது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? புரியுது. 3ஆம் பாவம் அடி வாங்கி இருக்குதுங்கிறது புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து அந்த தசாபுத்தி கால்குலேஷன்ல வந்து அங்க வரும்பொழுது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கறது என்னுடைய கேள்வி. அவ்வளவுதான். நீங்க சொல்லிட்டீங்க, விளக்கம். நீங்க குழந்தை கொஞ்ச நேரம் கண்டிப்பா 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 கண்டிப்பா. ஓகேம்மா, நன்றிம்மா. தேங்க்யூ. நன்றிங்க சார். நன்றிங்க சார். வேறு யாருக்கான கேள்விகள் உண்டா? என்னுடைய சேனல் வந்து பாத்தீங்களா, MGS என்னோட யூடியூப் சேனல் இருக்கு. MGS அஸ்ட்ரோ டிவின்னு போட்டீங்களா என்னோட யூடியூப் சேனல் வரும். இப்படி நான் உங்ககிட்ட இவ்வளவு நேரம் ஒவ்வொரு கிரகத்தை சொல்லி, ராசி நவாம்சம் சொல்லி, அதுக்கு என்ன பலம் பலவீனங்கிறது உங்களுக்கு எக்ஸாம் கொடுத்தேன் பாத்தியா, விளக்கம் கொடுத்தேன் பாத்தீங்களா? இப்படிதான் நான் வாரம் பாத்தீங்களா ஒரு வீடியோ நான் தினசரி பாக்குற ஜாதகத்துல ரொம்ப சிறப்பா விசேஷமா ஒரு வித்தியாசமான விதிமுறைகள் இருக்கிற ஜாதகத்தை வந்து பாத்தீங்களா என்னோட யூடியூப் சேனல்ல போடுவேன். MGS அஸ்ட்ரோ டிவி அப்படின்னு போட்டீங்களா கோமதி மகேஷ் வரும், சரிங்களா? என்னோட யூடியூப் சேனல்ல இப்படிதான் என்னுடைய வீடியோஸ்ல எல்லாமே இருக்கும். அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புரியும். அதை பாத்தீங்களா உங்க சந்தேகத்துக்கெல்லாம் அதுல விட இருக்கும், சரிங்களா? அதை பாருங்க. நீங்க போன் நம்பர் மட்டும் நோட்டே சொல்லி. சொல்லிடுறேன் சார். என்னுடைய பேர் கோமதி மகேஷ். நான் சேலத்துல இருக்கேன். எங்க ஆசிரியர் வந்து பாத்தீங்களா சுகர்நாடி திரு விஜய் ஐயா அவர்கள் இரும்பாலை, அவர்கிட்ட தான் நான் சுகர்நாடி முறையை படிச்சேன். என்னுடைய போன் நம்பர் வந்து பாத்தீங்களா 75 98 63 99 35 சார்.
75 98 63 99 35 சேலம். மேடம் நிறைவுபடுத்திக்கலாங்களா? பண்ணிக்கலாம் மேம். கேள்விகள் இல்லைன்னா முடிச்சுக்கலாம். ஓகே. சிறப்பு மேம். இன்னைக்கு தேங்க்யூ மேடம். நன்றி. ஓகே மேம். எமது வரவேற்பை ஏற்று வந்து சிறப்புரை ஆற்றியமைக்கு மிக்க மிக்க நன்றி மேம். அதாவது இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவர் சார்பாகவும் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாகவும் தாங்கள் சிறப்புரை ஆற்றியமைக்கு கோடான கோடி நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்லதொரு நாளில் நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம் என்று கூறி அனைவரின் சார்பாகவும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றிம்மா, நன்றி. தேசிய